ஹதீதிலும் மன் காம ரமலான மன் சாம ரமலான மன் காம லைலத்துல் கத்ர் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த மூணுமே ரமலான் 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 என்று பயன்படுத்துகின்றார்கள். பயன்படுத்தின அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து பயன்படுத்திய வார்த்தை ஈமானன், ஈமானோடு வஹ்திசாபன், இறைவனிடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக ஈமான் இருக்க வேண்டும். இந்த ரமலானிலே நாங்கள் வெற்றி காண வேண்டும் என்றால், இந்த ரமலான் நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நம்மிடத்திலே ஈமான் இருக்க வேண்டும். ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் ரமலானுடைய மாதத்தை மிக நெருக்கமாக நாங்கள் எல்லோரும் அடைந்து, இந்த மாதத்தில் நம்மிலே எந்த அளவுக்கு மாற்றங்களை நாங்கள் நன்மையின் பக்கமும் பாவத்திலிருந்து தூரமாகுவதிலும் செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு தயார் நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஷாபானுடைய மாதத்தையும் பயன்படுத்தி ஷாபானுடைய கடைசி பகுதியை நாங்கள் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அதற்கென்று அல்லாஹு தஆலா என்னென்ன அருள்களை என்னென்ன பரக்கத்துகளை வைத்திருக்கின்றானோ அவை அனைத்தையும் இந்த ரமலானிலே முழுமையாக அடைந்து பயன்பெற்று அல்லாஹுவிடத்திலே நெருக்கமுள்ள அடியார்களாக மாறுவதற்கு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த அமர்விற்கு ரமலானில் இதையும் ஒழிப்போம் என்கின்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பிக்கினிய சகோதரர்களே, பொதுவாகவே ரமலானுடைய மாதம் வருகின்ற நேரத்தில் அதிகமான நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்மைகளோடு தொடர்பட்ட, இபாதத்துகளோடு தொடர்பட்ட, நமக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் இந்த ரமலானை வைத்திருக்கின்றான் என்பதோடு சம்பந்தப்படுத்தி நிறைய தலைப்புகளும் நிறைய உபதேசங்களும், சில வேளைகளிலே பள்ளிவாசல்களிலே நடக்கின்ற உபதேசங்கள், சின்ன சின்ன உபதேசங்கள் கூட ரமலானை முன்னிட்டதாக, ரமலானில் எவ்வாறு நாங்கள் நன்மைகளை அள்ளிக்கொள்ள முடியும் என்பது சம்பந்தமாக பல விடுத்தங்கள் நாங்கள் இந்த காலத்தில் இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். நம்மிடத்தில் அப்படி ஒரு தயார் நிலையும் இருக்கின்றது. அதுபோல பாவங்களுடைய விடயத்திலும் பாவங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், வீணான விடயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த அம்சங்களிலிருந்து தூரமாகுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுரைகளையும் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டு கொண்டு வருகின்றோம். ஆனால் நாங்கள் சரியாக சிந்தித்தால் ரமலானுடைய மாதத்தை குறிப்பாக இந்த இலங்கை மாதிரி பெரும்பான்மை இனத்தவர்கள் வாழக்கூடிய நாட்டில்
சிறுபான்மையினராக நம்மை அல்லாஹு தஆலா வாழ வைத்து, இந்த சிறுபான்மையினராக இருக்கின்றதன் காரணத்தினாலேயே நமக்கு பல சலுகைகளை அரசியல் சாசனத்தின் மூலமாகவே நமக்கு அல்லாஹு தஆலா எடுத்து தந்து மிகவும் ஃப்ரீடமான, மிகவும் இலகுவான ஒரு காலமாக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை ஏற்படுத்தி தந்திருப்பதிலிருந்து நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குற்றச் செயல்கள், சில பாவமான விடயங்கள், நம்முடைய சமூகத்திலேய மானத்தை வாங்கக்கூடிய சில அம்சங்கள், நம்முடைய சமூகத்தை தலைகுனிய செய்யக்கூடிய, மற்ற சமூகத்திடத்தில் தலைகுனிய செய்யக்கூடிய சில அம்சங்கள் என்று நாங்கள் அவ்வாறான அம்சங்களையும் தெரிவு செய்து ஒழிப்பதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு காலம். ஏனென்றால் அப்படியான ஒரு காலமாகத்தான் முஸ்லீம் சமூகத்துக்கு இந்த நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கின்ற, ஏனைய நாடுகளை பற்றி நான் சொல்லவில்லை, நம்முடைய நாட்டுடைய சூழலை பொறுத்த மட்டில் பாடசாலைகள் விடுமுறை கொடுக்கப்படுகின்றது. என்னதான் இருந்தாலும் ஆஃபீஸுக்கு போகக்கூடியவர்கள் கொஞ்சம் லேட்டாகி போனாலும் பிரச்சனை இல்லை என்கின்ற அளவிலே சில காரியாலயங்களே கூட சலுகைகள் கொடுக்கப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் நோன்பு திறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காரியாலயங்களை வேலை செய்பவர்களுக்கும் ஏழியாகவே அவர்கள் வந்து விடலாம், உங்களுடைய வேலைகளை முடித்தால் நீங்கள் போகலாம் என்று சொல்கின்ற அளவிலே ஒரு ஃப்ரீடம் அவர்களுக்கு இருக்கின்றது. இரவு நேரங்களிலே தொழுகையில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கின்றது. ஏனைய காலங்களை விட இந்த காலத்தில் நம்மிடத்தில் ஏதோ ஒரு வித்தியாசத்தை நாங்கள் உணர்கின்றோம். எவ்வளோ வேலைப்பழுவான ஆட்களாக இருந்தால் கூட இபாதத்துகளை செய்வதற்கும் அல்லாவின் பக்கம் நெருங்குவதற்கும் இந்த காலப்பகுதி நமக்கு கொஞ்சம் இலகுவாக்கி தரப்பட்ட ஒரு காலம் போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் உணர்கின்றோம். அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு ஏற்பாட்டை நமக்கு செய்து தந்திருக்கின்றான். எனவே இந்த மாதிரியான ஒரு காலத்தை நாங்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில குற்றச் செயல்களை ஒழிப்பதற்காக வேண்டியும், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில தீய பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்காக வேண்டியும், நம்முடைய எதிர்கால சந்ததியினர் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கலான பிரச்சனைகளை இல்லாமல் பண்ணுவதற்காக வேண்டியும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அல்லாஹுடைய உதவியை கொண்டு நீண்ட காலமாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டும் வருகின்றோம். ஆனால் அவ்வாறு நம்முடைய குற்றச் செயல்கள், நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில தீங்குகளை அகற்றுவதற்கு நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இதையும் நாங்கள் சேர்த்து கொள்வோம் என்பதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய சமூகம் மாத்திரமில்லாமல் இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா சமூக மக்களும் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூழ்ச்சி, ஒரு அரசியல் சவால் என்று கூட அதை சொல்லலாம், போதைப் பொருளிலிருந்து தூரமாகி வாழக்கூடிய ஒரு நிலைமை. இந்த நிலைமையை பொறுத்த மட்டும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். போதைப் பொருளுடைய பாவனை என்பது மிக அதிகமாக ஒரு உக்கிரமான ஒரு நிலைமையிலே சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சில அரசியல் தேவைகளுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட போதைப் பொருட்கள், சில மருத்துவ தேவைகளுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட போதைப் பொருட்கள், இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு போதையை உருவாக்குவதற்காக வேண்டி பயன்படுத்துவதற்கு தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம். உண்மையாகவே அந்த போதைப் பொருட்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் ஏதோ ஒரு அரசியல் தேவைக்காக அது இருந்திருக்கும், ஒரு யுத்த தேவைக்காக அது இருந்திருக்கும், ஒரு மருத்துவ தேவைக்காக வேண்டி அது இருந்திருக்கும். அவ்வாறாக உருவாக்கப்பட்ட சில மருந்துகள் இன்றைக்கு போதையை ஊட்டுவதற்காக வேண்டியே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழுகின்றோம். அவ்வாறான பொருட்களை வாங்குவதும் இலகுவாக ஆக்கப்பட்டிருப்பதனால் அந்த பொருட்களை மிக இலகுவாகவே நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற சிறார்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரிடத்திலும் போய் ஆண்கள் பெண்கள் என்கின்ற வேறுபாடு இல்லாமல், வயது வித்தியாசங்கள் இல்லாமல், இருக்கின்ற இடம் வித்தியாசங்கள் இல்லாமல், அவர்கள் படிக்கக்கூடியவர்களா படிக்க முடியாதவர்களா என்கின்ற வித்தியாசம் இல்லாமல், நன்றாக இந்த தன்னுடைய கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களா அல்லது கல்வியிலே பின்தங்கி இருக்கக்கூடியவர்களா என்கின்ற வித்தியாசங்கள் எல்லாம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு மிக மோசமான முறையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டாக இன்றைக்கு போதைப் பொருளுடைய பாவனை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நிறைய பாடசாலைகளில் அதிபர்மாருக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே தங்களுடைய பிள்ளைகளை போதையிலிருந்து பாதுகாப்பதற்கு என்ன செய்வது, எப்படியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும், அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை எவ்வாறு நடத்த முடியும் என்று நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு போதைப் பொருள் என்கின்ற தலைப்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாடசாலைகளில். சில வேளைகளில் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தேவை என்று இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அந்த பிள்ளைகளுக்கு போதையை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு அறிமுக நிகழ்ச்சியாக மாறிவிடுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே. சில சந்தர்ப்பங்களில் சில பிள்ளைகளுக்கு சில போதைப் பொருட்களுடைய பேரே தெரியாது. ஸ்லைடை போட்டு பெயர்களை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த பெயர்கள் ஒன்றொன்றாக பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட சில வேளைகளில் இந்த போதைப் பொருள் எங்கே கிடைக்கும் என்று தேடக்கூடிய நிலைமைகளை பிள்ளைகள் மாறுவதற்கு கூட சில சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு பாடசாலைகளிலே கூட உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அவர்களுடைய எண்ணம் அவ்வாறு கிடையாது.
பிள்ளைகளை அதிலிருந்து தவிர்க்க வேண்டும் என்பதுதான். இருந்தாலும் அந்த அறிமுகத்தை அவர்கள் எடுத்துக்கொண்ட வரலாறுகளும் இன்றைக்கு இருப்பதை நாங்கள் சமூகத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள், இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய புனிதத்துவம், இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய பரக்கத், இந்த மாதத்திலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தினால் சில வேளைகளில் ஒரு சமூகமாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த போதைப் பொருளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை ஒதுக்குவதற்கு ஒரு மாத காலத்தை ஒரு பயிற்சியாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்ளலாம் என்பதனால்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த போதைப் பொருளுடைய பாவனையின் மூலமாக ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் மூலமாக ஒரு சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய தலைகுனிவு என்று சொல்லி நிறைய அம்சங்கள் இன்றைக்கு இந்த போதைக்கு பின்னால் வரலாறுகளாக எழுதப்படுகின்றது. சிலர் போதைகளை பாவிக்கின்றார்கள், சில சந்தர்ப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அல்லது தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக துக்ககரமான வரலாறுகள் எல்லாம் அவர்கள் மறந்து போவதற்கு அது காரணமாக மாறிவிடுகின்றது. மனிதனுடைய அந்த மனித தன்மையிலிருந்து அவன் வெளியிலே போவதற்கு அது காரணமாக ஆகிவிடுகின்றது. ஆண்கள் பெண்கள் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலேயே சில பெண்கள் கூட போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று கேள்விப்படுகின்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி இன்றைக்கு போதைப் பொருளுடைய பாவனை சென்று கொண்டிருக்கின்றது. அண்மையிலே கூட ஒரு சகோதரர், படிக்காத ஒரு மனிதர், பாடசாலையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு பின்னால் அவர் படிக்கவே இல்லை. நேற்று முன்தினம் நடந்த ஒரு சம்பவம். கதைத்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த சகோதரர் சொன்னார், தன்னுடைய மகனை யூனிவர்சிட்டிக்கு அவர் என்டர் பண்ண வைத்து விட்டார். அந்த யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ண வைப்பதற்காக வேண்டி தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்கின்ற கதைகளை எல்லாம் அவர் சொன்னார். அவரை படிப்பதற்கு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைத்தால் அவர் படிக்கின்ற இடத்தில் அவருக்கே தெரியாமல் அவர் என்ன செய்கின்றார்கள் என்று வீடியோ கால் மூலமாக அதை படம் பிடித்து அவருக்கு அனுப்பி வைப்பதற்கு, அந்த நேரத்தில் கொஞ்சம் பார்ப்பதற்கு, லைவாக பார்ப்பதற்கு சில ஆட்களை கூட செட் பண்ணி வைத்து அவர்கள் மூலமாக நான் என்னுடைய பிள்ளை படித்து கொண்டிருக்கிறானா இல்லையா, வேறு வேலை செய்து கொண்டிருக்கிறானா இல்லையா என்பதை நான் பார்த்து கொண்டேன். பிள்ளையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை, பிள்ளை சில வேளைகளில் என்னை சந்தேகப்படுகின்றார் வாப்பாண்டு நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை, எப்படி அவரை நான் விடுவது என்று அந்த தந்தையின் இடத்துல கேட்கின்றார். அந்த தந்தை ஒரு அரசியல்வாதி, அரசியலில் ஈடுபடக்கூடியவர். ஆனால் அவர் கூட தன்னுடைய பிள்ளையை போதையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றார். போதைப் பொருளுக்கு, அதாவது யூனிவர்சிட்டிக்காக வேண்டி பிள்ளையை கொண்டு போய் சேர்த்ததன் பின்னால் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்கின்ற நேரத்தில் பேரண்ட்ஸுக்கான ஒரு ஆரம்பமான ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அங்கு இன்றைக்கு யூனிவர்சிட்டிகளிலே கூட போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பெற்றாருக்கு கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் படிக்கின்ற நேரத்தில் நாங்கள் கண்டிருக்கின்றோம், யூனிவர்சிட்டிகளில் எப்படி யூனிவர்சிட்டிஸுடைய ஸ்டடீஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி அவருடைய கோர்ஸ் அமைந்திருக்கும் என்கின்ற ஒரு தெளிவைத்தான் பெற்றார்களுக்கு கொடுப்பார்களே தவிர யூனிவர்சிட்டியிலே போய் போதைப் பொருளோடு சம்பந்தப்படுத்தின விழிப்புணர்வுகள் நடைபெறுவது குறைவு அந்த நேரத்தில். ஏனென்று சொன்னால் இவர்கள் படித்தவர்கள், ஏலெவல் வரைக்கும் அதையெல்லாம் எதிர்த்து தான் வந்திருக்கின்றார்கள். ஓலவெளியிலே, ஏலவெளியிலே, 8ஆம் ஆண்டிலே, 10ஆம் ஆண்டிலே அவ்வாறான நண்பர்களோடு சேராமல் இருந்திருந்தால் தான் யூனிவர்சிட்டிக்கே வந்து சேர்ந்திருக்க முடியும். எனவே யூனிவர்சிட்டி வரைக்கும் அந்த பிள்ளை வந்திருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விட்டு கஷ்டப்பட்டு படித்து ஓலெவல் பாஸ் பண்ணி, ஏலெவல் பாஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமையெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு வந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அப்படியான நிகழ்வுகள் நடைபெறுவது கிடையாது. ஆனால் துக்ககரமான ஒரு சம்பவங்கள் சில யூனிவர்சிட்டிகளில் நடைபெறுவதனால் இன்றைக்கு போதைப் பொருளுடைய ஒழிப்பும் யூனிவர்சிட்டிகளிலே கட்டாயம் ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்ப அந்த சகோதரர்களே. அந்த சகோதரர் சொன்னார், அவர்கள் அந்த யூனிவர்சிட்டி அதாவது அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் அவர்களுக்குன்னு நடத்திய அந்த நிகழ்ச்சியிலே போய் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு போதைப் பொருள் சம்பந்தமான விழிப்புணர்வு நீண்ட நேரம் நடைபெற்றதாம். அதில் ஒரு கதையை சொல்லுகின்றார்கள், ஒரு வரலாறு சொன்னார்களாம். அந்த யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மாணவன் அந்த யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணுகின்றான். அவன் அட்வான்ஸ் லெவல் படிக்கின்ற நேரத்தில் மிக கஷ்டப்பட்டு படித்த ஒரு மாணவன். அந்த மாணவனுடைய தந்தை கிடையாது, தாய் மாத்திரம், ஒரு சிங்கிள் பேரண்டாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய பிள்ளையை படிக்க முடியாது என்கின்ற குடும்ப சூழ்நிலையோடு அந்த பிள்ளையை படிக்க வைப்பதற்குரிய முயற்சி எடுத்து அந்த பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வாறு படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய சகோதரன், அதாவது நானா நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படிப்பை விட்டு விவசாயம் செய்வதற்காக வேண்டி தம்பி போகின்றார். தம்பி போய் அந்த விவசாயத்தை செய்து தன்னால் முடிந்த அளவுக்கு உழைத்து தன்னுடைய சகோதரன் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய ஏலவலுக்கு செலவழித்து அவனை யூனிவர்சிட்டியும் என்ற வண்ணம் வைத்து விட்டார். யூனிவர்சிட்டிக்கு போய்விட்டார். நல்ல திறமையான மாணவன். அந்த பிள்ளைக்கு அவன் யூனிவர்சிட்டியில் நிறைய அவனுக்கு செலவு இருக்கும் என்பதற்காக வேண்டி இன்னும் உழைத்து தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி காசுகளை அனுப்பி கொண்டே இருக்கின்றான். ஒரு குறித்த நாளிலே
ஒரு செய்தி வருகின்றது, உன்னுடைய சகோதரன் தூக்கிலிட்டு மரணித்து விட்டான், சூசைட் பண்ணி விட்டான் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு அவசரமாக போய் சேர்ந்தால் தன்னுடைய சகோதரனை பற்றி, தன்னுடைய அண்ணனை பற்றி திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு கிடைக்கின்றது. அவனுடைய உழைப்பை யோசித்து பாருங்கள், அவனுடைய இளமையை யோசித்து பாருங்கள், தன்னுடைய சகோதரன் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவன் பட்ட கஷ்டங்கள். எத்தனை நாள் அவன் சாப்பிடாமல் இருந்திருப்பான், எத்தனை நாள் எத்தனையோ பேருடைய அவச்சொல்லுக்கு அவன் ஆளாகி இருப்பான், எத்தனை ஏச்சுகளை அவனுடைய வாழ்க்கையில கேட்டிருப்பான். ஒரு தந்தையாக இருந்து கொண்டு செய்வதற்கும் ஒரு சகோதரனாக இருந்து கொண்டு இந்த தியாகத்தை செய்வதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. பல வருடங்கள் அவன் தியாகம் செய்து தன்னுடைய அண்ணன் படித்து நல்ல நிலைமையிலே வர வேண்டும் என்பதற்காக அவன் செய்த அந்த முயற்சி தவிடுபடியாகுவதற்கு காரணமாக அண்ணனுக்கு அவருடைய அந்த ரூம்மேட்ஸாக இருந்த ஒரு சில நண்பர்கள், அந்த நண்பர்களிடத்தில் இருந்த இந்த போதைப் பொருளுடைய பழக்கம், அந்த பழக்கத்துக்கு இயல்பாகவே அவரும் ஆளாகியதனுடைய விளைவு, அவருக்கு அனுப்பக்கூடிய காசுகளை எல்லாம் போதைப் பொருளை வாங்கி போதைப் பொருளுக்கு அடிமையாகுவதற்கே பயன்படுத்தி விட்டார். ஒரு குறிப்பிட்ட காலம் வருகின்றது, எப்படியுமே அது வெளிப்படும். படிக்கவில்லை என்றால், நேரத்துக்கு வேலை செய்யவில்லை என்றால், எக்ஸாமை சரியாக அட்டெண்ட் பண்ணவில்லை என்று சொன்னால் அந்த நிலைமை அவர்களுக்கு வரும். அவ்வாறு வருகின்ற நேரத்தில் அவருக்கு வருகின்ற அந்த கில்ட்டினஸ், நியாயம் சொல்ல முடியாது அல்லவா? படிப்பது ஏறவில்லை என்று சொல்ல முடியாது, படிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. நியாயங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. எனக்கு படிப்பு ஏறவில்லை, எவ்வளவோ சொல்லி தந்தார் உஸ்தாத், ஆனால் என்னால் விளங்கவில்லை வாப்பா என்று சொல்லி வாப்பாவிடத்திலே போய் சொல்லலாம், சகோதரனிடத்திலே போய் சொல்லலாம். ஆனால் இவருக்கு அந்த நிலைமை கிடையாது. அதனால் அவருக்கு வந்த கில்ட்டினஸ், அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு வெட்கம், அவரை அதற்கு பின்னால் எக்ஸாம் எழுதி வரக்கூடிய ரிசல்ட்ஸை பார்ப்பதற்கு கூட அந்த தைரியம் இல்லாத ஒரு நிலைமையிலே அவரை ஒரு மோசமான ஒரு முடிவை எடுக்க வைக்கின்றது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, போதைப் பொருள் ஒரு குடும்பத்தை அழித்து விடுகின்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு அம்சம். தன்னுடைய உறவுகளை அவர்கள் பக்கம் திரும்பி பார்க்க விடாமல் பண்ணுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பழக்கம். ஒரு சமூகத்தில் அவர் ஓரங்கட்டப்படுவதற்கு, அவர் எந்த குடும்பத்திலே பிறந்திருந்தால் கூட ஓரங்கட்டப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த அம்சத்திலிருந்து நம்முடைய சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தை ஒரு முறை நாங்கள் பயன்படுத்துவதற்குரிய ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. ஏன் இந்த ரமலானை செலக்ட் பண்ணி இந்த சப்ஜெக்டை உங்களோடு கதைக்க வேண்டும் என்கின்ற தேவை ஏற்பட்டதென்றால், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கின்றதே, இந்த மாதம் நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டில், ஏனைய நாடுகளை பற்றி நான் பேசவில்லை, நம்முடைய நாட்டை பொறுத்த மட்டில் நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கின்ற இந்த சலுகை, அந்த இலகுவாக்கி தரப்பட்டிருக்கின்ற அந்த நிலைமை இருக்கின்றதே, இது நம்மை இரண்டு பக்கத்துக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிலே உள்ள நிலைமை. பாடசாலை விடுமுறை என்ற உடனேயே சகருக்கு எழுப்பின பிள்ளை சகர் செய்துவிட்டு போடுகின்ற அந்த தூக்கம் இருக்கின்றதே, அந்த தூக்கம் அவர்களை எழுப்பி விடுவதே லுஹருடைய பாங்குக்கு தான். சிலருக்கு லுஹருடைய பாங்கு தாண்டியும் அந்த நேரம் செல்லுகின்றது. சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பள்ளிவாசலுக்கு போய் தொழுது விட்டு நண்பர்களோடு நன்றாக விளையாடி விட்டு நல்ல களைத்து விட்டு வீட்டுக்கு வந்து நன்றாக தூங்குவது. அந்த தூங்குகின்ற தூக்கம் அவர்களை அசர் வரைக்கும் தூங்க வைக்கின்ற அளவிலே கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. சில வேளைகளில் சில வீடுகளை பார்க்கின்ற நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம்ங்கிற அந்த வார்த்தை இருக்கின்றதே, லுஹரிலும் சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்ற அளவுக்கு நம்முடைய சமூகத்திலே தூக்கம் என்பதும் சோம்பேறித்தனம் என்பதும் மிக அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நமக்கு பாடசாலை செல்வதை இலகுவாக்கி தரப்பட்டிருக்கின்றது, பாடசாலைக்கு விடுமுறை கொடுக்கப்படுகின்றது. எதற்காக வேண்டி விடுமுறை கொடுக்கப்படுகின்றது? நோன்பை நல்ல முறையில் பிடிக்க வேண்டும் என்பதற்காக, நோன்பை தூங்கி கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. சில வேளைகளில் நம்முடைய ஆஃபீஸுகளில் சலுகை தரப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட நேரம் நீங்கள் தாண்டி வரலாம், ஒரு 9 மணிக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது, 10 மணிக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது என்று சொல்லி சில ஆஃபீஸுகளில் அவர்களுக்கு சலுகை கொடுக்கப்படுகின்றது. அந்த கொடுக்கப்படுகின்ற சலுகையை, அந்த நேரத்தை நாங்கள் கொஞ்சம் நல்ல விதமாக பயன்படுத்தி விட்டு நம்முடைய ஆஃபீஸுக்கு போவோம் என்று நினைக்கின்றவர்களை விட, நமக்கு நல்ல தூங்குறதுக்கு ஆஃபீஸார டைம் தந்திருக்கிறாங்க என்று சொல்லி சகருக்கு எழுப்பினவர்கள் அதற்கு பின்னால் தூங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய நேரமாக அந்த நேரத்தை நாங்கள் மாற்றி விடுகின்றோம். இரவுடைய நேரத்தை நமக்கு இலவாக்கி அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான், இரவு தொழுகையை தொழுவதற்காக வேண்டி. ஆனால் இரவு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருகின்ற நேரத்தில் இஷாவுடைய தொழுகையில் இருப்பதை விட இரவு தொழுகைக்கு கொஞ்சம் அதிகமான கிரவுட் வரத்தான் செய்கின்றது. இரவு தொழுகைக்கு வரக்கூடிய கிரவுட் அவ்வளவு பேரும் வித்திரு தொழுகைக்கு இருக்கின்றார்கள் என்று பார்த்தால், இரவு தொழுகை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் 5 அல்லது 6 சஃபில் இருக்கக்கூடியவர்கள் ஆச்சரியமாக இருக்கும், ஆனந்தமாகவும் இருக்கும். ஏனென்றால் இமாம் திரும்பி பார்த்தால் இருப்பவர்கள் எல்லாம் இளைஞர்கள், இளம் வயது பிள்ளைகள், எல்லோரும் பள்ளிக்கு சாரை சாரையாக வந்திருக்கின்றார்களே என்று சந்தோஷப்பட்டு விட்டு இமாம் மாத்திரம் பின்னாலேயே திரும்பி பார்க்காமல் வித்திருக்கு ஒரு பின்னால் திரும்பி பார்ப்பாராக இருந்தால் அந்த இடத்தில் இருக்கின்ற அவ்வளவு பேர் நரைமுடி உள்ளவர்களாக இருப்பார்கள்.
ஏனென்று சொன்னால் இந்த இளம் வயது பிள்ளைகளை காணவில்லை. முதலாவது 2 ரக்காத்தோடு அவர்களை காணவில்லை. எங்கே போகின்றார்கள்? ஏன் போகின்றார்கள்? அவர்கள் எதற்காக வேண்டிய அந்த நேரத்தை பயன்படுத்துகின்றார்கள்? என்ன சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து வந்தார்கள்? வீட்டிலே சொல்லிவிட்டு வந்தது பள்ளிக்கு போவது என்று சொல்லி. ஆனால் அவர்கள் இங்கு வந்து பள்ளியில் இருந்தார்கள். தந்தை சில வேளைகளில் முன்சப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் திரும்பி பார்க்கின்ற நேரத்தில் பிள்ளை இருக்கிறார். 2வது ரக்காத் 2 ரக்காத் ஆரம்பிக்கின்ற நேரத்திலேயே நழுவி அவங்க இடத்துக்கு போறார், வுது செய்வதாக அது இது என்று சொல்லி அப்படியே பள்ளிவாசலை விட்டு போகக்கூடிய நிலைமை. நண்பர்களோடு இரவு நேரத்திலே சுத்தக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறிவிடுகின்றார்கள். அதனால் நம்முடைய சமூகத்திலே நிறைய போதைப் பொருளுடைய பாவனைகள் அதிகரிப்பதற்கும் இந்த ரமலானுடைய காலம் பயன்பாடாக இருந்திருக்கின்றது என்கின்ற நிறைய தரவுகள் இருக்கின்றது என்பார்ந்த சகோதரர்களே. எந்த நேரத்தில் நீங்கள் இதற்கு பழகினீர்கள்? தராபியா போனோம் தானே, அப்படிதான் அந்த பிள்ளைகள் சொல்லுவார்கள். தராபியாக்கு போனோம் தானே, அந்த நேரத்தில் ஓடி போய்த்து 2 ரக்காத்தை தொழுதுட்டு வாப்பாக்கு தெரியாமல் ஓடி போகிறது. வாப்பாக்கு ஏன் அந்த 2 ரக்காத் தொழுறண்டாலும் யாராவது இந்த பிள்ளைய பள்ளியில் கண்டிங்களான்னு கேட்டா, ஓ கண்ட முதலாவது 2 ரக்காத்து எனக்கு பின்னால் நின்று தொழுதாருன்னு சொன்னோடனே உமாக்கு நம்பிக்கை. ஏன்? பிள்ளை வந்துச்சு. அதற்கு பின்னால் உள்ள ரக்காத்துகளில் பிள்ளை இருந்ததா இல்லையா என்பது தெரியாது. இந்த மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கு ஒரு உசிதமான ஒரு சூழலாக இது இருப்பதனால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளவில்லை என்று சொன்னால் போதைப் பொருளை ஒழிப்பது ஒரு பக்கம், போதைப் பொருள் அதிகமாக நம்முடைய சமூகத்தில் வேரூன்றுவதற்கு அது ஒரு காரணமான ஒரு காலமாக அந்த காலம் மாறிவிடலாம். இந்த இடத்துல நிறைய பிள்ளைகள் இருக்கின்றீர்கள். இந்த பிள்ளைகளை பொறுத்த மட்டில் நீங்கள் எல்லாம் மதரசாவிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள். ஆனாலும் இந்த 2 ரக்காத்து கதை சொல்கிற நேரத்தில் நிறைய பேருக்கு சிரிப்பு வருது. ஏன் இந்த சிரிப்பு வருகிறது? எதற்காக வேண்டி அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள்? எங்கள் வீடுகளில் எல்லா இடத்திலும் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் தான். இவர்களும் விடுமுறைக்கு போவார்கள். விடுமுறைக்கு போனால் அந்த விடுமுறையில் இருக்கின்ற நேரங்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒன்று அவர்களிடத்தில் அல்லது அவர்கள் காணக்கூடிய இடங்களில் இருக்கின்றன. அதனால தான் சிரிக்கின்றார்கள். அப்படி என்றால் இதில் இருந்தெல்லாம் நாங்கள் வெளியிலே வர வேண்டும் என்றால் இந்த ரமலானுக்கென்று சொல்லி இந்த ரமலானை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக நாங்கள் அடுத்த தலைமுறைக்காக வேண்டி சரியான ஒரு திட்டமிடலை செய்து இந்த போதைப் பொருளையும் அழிப்பதற்காக வேண்டி நம்மால் என்னென்ன செய்யலாம் என்கின்ற ஒரு முயற்சியை, நல்ல ஒரு அறிவை, நல்ல ஒரு தெளிவை, நல்ல ஒரு பயிற்சியை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பிக்கினிய சகோதரர்களே, நான் அறிந்து இந்த இடத்திலே நிறைய பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்திருக்கின்றீர்கள். சில ஊர்களில் இருந்தெல்லாம் புறப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி வந்திருக்கின்றீர்கள். பொதுவாகவே ஆரம்ப காலத்தில் சில நிகழ்ச்சிகள் நடக்கும். எல்லா ஊர்களிலும் இருந்து பஸ் பிடித்து வருவார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இல்லாமல் போய் அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் அது ஆரம்பித்திருக்கின்றது. ஒரு இடத்தில் ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி சொன்னால் அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி படையெடுத்து போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய தன்மையை இன்றைக்கு இந்த காலத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள், ஊரிலே சில முக்கியமான விடயங்களை முன்னெடுத்து நிகழ்த்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் இந்த இடத்திலே இருந்தால் கொஞ்சம் இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் எடுத்து எதை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டுமோ, எதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டுமோ அந்த விடயங்கள் குறித்து நான் கொஞ்சம் சொல்லுகின்றேன். அந்த விடயங்களை கொஞ்சம் ஆழமாக பதித்துக் கொண்டு அதற்காக வேண்டி திட்டமிட்டு அதற்காக வேண்டி பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய நம்முடைய முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த உரையுடைய எதிர்பார்ப்பு. அல்லாஹு தஆலா அந்த எதிர்பார்ப்பை பூர்ணப்படுத்தி வைப்பானாக. அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த போதைப் பொருளுடைய விடயத்தில் இஸ்லாமிய மார்க்கமாக இந்த போதைப் பொருளுடைய விடயத்தை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. குற்றவியல் தண்டனைகளுடைய விடயத்திலும் மிக கோரமான குற்றவியல் தண்டனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கின்றது. ஒருவர் மதுபான தடை சட்டத்துக்கு பின்னால் மதுபானம் அருந்தி இருந்தால் அவருக்கு 80 கசையடி அடிக்கின்ற அளவுக்கு, அடித்து நோவினைப்படுத்துகின்ற அளவுக்கு, அதுதான் தண்டனை என்று கொடுக்கின்ற அளவுக்கு மிக மோசமான மிக கஷ்டமான தண்டனைகளை கொடுக்கின்ற அளவுக்கு இந்த மார்க்கம் இந்த போதைப் பொருளுடைய விடயத்தை கொண்டு வந்து வைக்கின்ற ஒரு குற்றமாக, இந்த குற்றச்செயலிலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும். மிக அதிகமாக குடித்த மக்களாக, மிக அதிகமாக சாராயத்தை பயன்படுத்திய மக்களாக அன்றைக்கு அரபுகள் இருந்தார்கள். அந்த அரபுகளுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக இயல்பாகவே குடிபோதை என்பது இருந்து கொண்டு வந்தது. அந்த குடிபோதையில் இருந்து அல்லாஹு தஆலா அவர்களை வெளியிலே எடுத்த வரலாற்றை நமக்கு சொல்லித் தருகின்றான். அந்த வரலாற்றை நாங்கள் முதலாவது படித்திருக்க வேண்டும் சகோதரர்களே. விழிப்புணர்வுகளை செய்வதற்கு முன்னால், விழிப்புணர்வுகள் என்ற பெயரிலே
போஸ்டர்களை அடித்து அல்லது நாங்கள் அதாவது ஸ்கிரீன்களிலே அதாவது இந்த போதைப் பொருளுக்கு ஆளாகின்றவர்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும், அந்த நோய்களின் மூலமாக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள், அதனால் எவ்வளவு வேதனைகள் இருக்கின்றது என்பதை சொல்லுவதன் மூலமாக இவர்களை மாற்ற முடியும், அவர்களை அதிலிருந்து வெளியேற்ற முடியும் என்பதை நாங்கள் முடிவாக எடுத்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் சிகரெட் பெட்டி இருக்கின்றதே, இந்த சிகரெட் பெட்டியிலே புற்றுநோய் ஏற்படும் இந்த புகைத்தலின் மூலமாக என்பதை பிரிண்ட் பண்ணுவது இந்த நாட்டுடைய மெண்டேட்டரி, அது கட்டாயம் பதியப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும் என்கின்ற சட்டம். அது எழுதப்பட்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு போட்டோ போட வேண்டும் என்பது சட்டம், அது போடப்பட்டிருக்கின்றது. அதை அப்படியே எடுத்து அதன் பக்கமாக இருக்கின்ற சீலை உடைத்து அதுக்குள்ளே இருக்கின்ற சிகரெட்டை எடுத்து தான் ஒருத்தன் குடிக்கிறான். அதை பார்த்து விட்டு தான் அதை செய்கின்றான். எனவே அது அந்த மனிதனை மாற்றாது, அந்த மனிதனிடத்தில் அந்த நிலைமையை கொண்டு வராது. சில வேளைகளில் குடிக்கக்கூடியவர்கள், சிகரெட் குடிக்கக்கூடியவரிடத்தில் அந்த பொட்டியை காட்டி, இந்த பொட்டியில் இப்படி பாதிப்பு சொல்லப்பட்டிருக்குதே, இது உங்களுக்கு விளங்கலையாண்டு விட்டால், நான் அந்த அளவுக்கு குடிக்கிறலன்னு வாங்க, நான் அந்த அளவுக்கு குடிக்கிறல, நான் ஒரு நாளைக்கு 1 இல்லாட்டி 2 அவ்வளோதான் குடிப்பேன் என்று அதற்கு நியாயம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே அது ஒரு மனிதனை மாற்றாது, அது ஒரு மனிதனை அந்த இடத்திலிருந்து வெளியிலே கொண்டு வராது. ஒரு சமூகம் நமக்கு ஒரு வரலாறாக சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது. அந்த வரலாற்றிலிருந்து நம்முடைய சமூக சீர்திருத்தத்தை இந்த போதைப் பொருளுடைய விடயத்தில் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்துக்கு இந்த போதையை தடுத்த, போதையை நிப்பாட்டியதற்கு சில ஸ்டெப்புகளை செய்தான், சில ஸ்டெப்புகளை மேற்கொண்டான். அந்த ஸ்டெப்புகளின் மூலமாக அவர்களை போதையிலிருந்து நிப்பாட்டுகின்ற அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. என்று அவன் தான் படைத்தவன். நமக்கு அந்த ஸ்டெப்புகளை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த ஸ்டெப்பின் மூலமாக ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டிய இடம் இருக்கின்றதே, அந்த இடத்திலிருந்து நாங்கள் நம்முடைய வரலாற்றை ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே சஹாபாக்களிடத்திலே சொன்னது, லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதைப் பொருளுடைய போதையை பயப்பட்ட நிலைமையிலே தொழுகையை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா முதலாவது கட்டம் மதுபானத்துக்குரிய தடையை தொழுகையிலே விதித்தார். தொழுகைக்கு அவர்கள் போதையோடு வரமாட்டார்கள், தொழுகைக்கு அவர்கள் சாராய போத்தல்களோடு வரமாட்டார்கள், குடித்து விட்டு வரமாட்டார்கள், தெளிந்ததன் பின்னால் தான் தொழுகைக்காக வேண்டி வருவார்கள். முதலாவது ஸ்டெப்பிலே அல்லாஹ் தஆலா நிப்பாட்டினான். இரண்டாவது ஸ்டெப், போதைப் பொருளை பற்றி அவர்களுக்கு அறிவூட்டினான். அதிலே நலவு இருக்கின்றது, அதிலே கெடுதியும் இருக்கின்றது. ஏன் நலவும் இருக்கின்றது கெடுதியும் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் என்றால், இன்றைக்கு நிறைய பேருடைய சீர்திருத்தம் செய்யப்படுகின்ற நேரத்தில் நிறைய சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் வழிதவறி செல்வதற்கு காரணமாக அதிலே இருக்கின்ற நலவுகள் தான் காட்டப்படுகின்றது. சில வேளைகளில் இன்றைக்கு பாவனையில் இருக்கக்கூடிய ஐஸ், இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருளை அதிகமாக பாவனையில் நம்முடைய நாட்டில் அதிகரித்திருக்கக்கூடிய, பாவனையில் இருக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள். இந்த ஐஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போதைப் பொருளை எடுத்துக்கொள்வதற்கு முன்வருவதற்கே காரணமாக இருக்கக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று, அது குடித்தால் தூக்கம் போகாது, அது குடித்தால் பசி வராது, அதை பயன்படுத்தினால் வேறு வேறு சில விஷயங்களை சொல்லுகின்றார்கள். எனவே அது தேவைப்படுகின்றவர்கள் அதை அடிக்கிறார்கள். போதையாக வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் போதையாக வேண்டும், போதையிலே மயங்க வேண்டும், தேவையில்லாத காரியங்களை சமூகத்திலே செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல. அந்தந்த நலவுகள் சொல்லப்படுகின்றன, அந்த நலவுகளை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். எனவே ஏனென்றால் நாங்கள் அந்த சமூகத்துக்கு சொல்வதே கெடுதியை மட்டும்தான். இப்படி கெடுதி இருக்கின்றது, இப்படி கெடுதி இருக்கின்றது, இப்படி கெடுதி இருக்கின்றது. அந்த நலவுகள் சொல்லப்படுகின்ற நேரத்தில் அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவன், ஒரு இளைஞனோ ஒரு மாணவனோ நினைக்கிறான், இந்த சொன்னவருக்கு கெடுதி மட்டும்தான் தெரியும், இதில் எவ்வளவோ நலவு இருக்காது அவருக்கு தெரியா, எனவே அவருக்கு தெரியாத இந்த நலவை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கின்றான் பாருங்கள், அதிலே நலவும் இருக்கின்றது, அதிலே கெடுதியும் இருக்கின்றது. சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வைஸ்முஹுமா அக்பரு மின் நஃபீமா, அதிலே இருக்கக்கூடிய கெடுதிகள் நலவை விட அதிகமானது. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகின்றான். கெடுதிகள் நலவை விட அதிகமானது. நீங்கள் நலவென்று நினைத்து எதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த நலவல்ல உங்களிடத்திலே செல்வாக்கு செலுத்த போவது, உங்களிடத்திலே பாதிப்பை ஏற்படுத்த போவது. எது எல்லாம் அதிலே கெடுதியாக இருக்கின்றதோ அதுதான் உங்களிடத்திலே ஆட்சி செய்ய போகின்றது. எனவே அதிலிருந்து நீங்கள் வெளியாகுங்கள் என்கின்ற அந்த செய்தி அல்லாஹ் தஆலா முதலாவது கட்டமாக மக்களுக்கு சொல்லுகின்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு. அல்லாஹ் தஆலா அடுக்கிக் கொண்டே போகின்றான் சில விடயங்களை, அதாவது மதுபானம், சூதாட்டம், அதாவது இந்த சிலைகளை வழிபடுதல், அடுத்து அம்பு வைத்து குறிவாத்தல், இந்த மாதிரியான அம்சங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கான அசிங்கமான செயல்கள் இதெல்லாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான். ஃபஜ்தனிபூஹு,
இதிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இதிலிருந்து வெளியேறி விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனம் இறங்கிய உடனே ஒரு அழைப்பாளரை அழைத்து அனுப்பி வைத்தார். அனுப்பி வைக்கின்ற நேரம் இந்த மக்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதுபான தடை சட்டம் ஒன்று இறங்கவில்லை. மதுபானம் குடிக்கலாம், ஆனால் எப்படி குடிக்கலாம்? தொழுகைக்கு வருகின்ற நேரத்தில் போதையோடு இருக்க முடியாது. ஏனைய நேரங்களிலே குடிக்கலாம், இரவு நேரங்களிலே குடிக்கலாம், குடித்து விட்டு படுக்கலாம், வேண்டிய ஒன்று செய்யலாம். நாங்கள் இந்த மாதிரியான நிலைமைகள் இருந்தது. தொழுகையுடைய நேரமா போதையோடு வர முடியாது. எனவே தொழுகை நேரத்தை மாத்திரம் கால்குலேட் பண்ணி அந்த நேரத்துக்கு போதை வராத விதமாக அவர்கள் குடிக்கின்ற பழக்கத்திலே தான் இருந்தார்கள். குடியை விடவில்லை, குடியோடு தான் இருந்தார்கள். எந்த அளவுக்கு குடியோடு இருந்தார்கள் என்றால், நாங்கள் கேள்விப்படுகின்ற மிகப்பெரிய சஹாபி, தியாகத்துக்குரிய முக்கியமான சஹாபாக்கள், அவர்களுடைய வீடுகளில் எல்லாம் குடிக்கென்றே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த இடத்துக்கு வந்து பரிமாறப்படுகின்ற அந்த குடிபானங்களை குடிப்பதற்கென்றே அந்த இடத்துக்கு வருவார்கள். அல்லாஹு ஆலம், அது வியாபாரமாக நடந்ததா அல்லது அது குடிக்க கொடுக்கின்ற குடியை சதக்கா ஒன்று கொடுக்கப்பட்ட ஒரு இடமா என்பது தெரியாது. ஒரு விருந்து மாதிரி கொடுக்கப்பட்ட இடமான்னு தெரியாது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே பரிமாறுபவர் யார்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிகப்பெரிய சஹாபாக்கள், நாங்கள் கேள்விப்படுகின்ற சஹாபாக்கள். நாங்கள் அவருடைய பெயர்களை சொல்லுகின்ற ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த சஹாபாக்கள். அவர்களிடத்திலிருந்து நாங்கள் மார்க்கத்தையே படித்தோம். சில ஒழுக்கங்களை கூட சில சந்தர்ப்பங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிகளை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற்றிருக்கின்றோம். வீடுகளில் பீப்பாவாக நிரப்பப்பட்டிருக்கும் சாராயம், மதுபானம், எதிலிருந்தெல்லாம் தயாரிக்க முடியுமோ அதிலிருந்தெல்லாம் தயாரிக்கப்பட்ட அந்த பீப்பாகளில் ஊற்றி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்த அந்த அழைப்பாளர் போய் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்து, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா மதுபான தடை சட்டத்தை இறக்கி விட்டான் என்றார்கள். அந்த இடத்திலே ஒரு நபித்தோழர் கூட வரலாற்றிலே பதியப்படவில்லை. எப்போ இறங்கிச்சு? இப்பயா இறங்கிச்சு. சரி, எவ்வளவு காலம் சான்ஸ் தந்திருக்கோ தெரியாவே இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொள்றதுக்கு, இல்லாட்டி ஏதாவது பிரதியீடுகளை செய்வதற்கு, இதுக்கு பதில் வேற ஏதாவது டின்னுகளை குடிக்கிறதுக்கு, அல்லது இதை விட கொஞ்சம் போதை குறைஞ்ச ஒரு ஐட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அல்லது இதில் இருந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சப்ஸ்டிடியூட் ஒன்றை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு டைம் உண்டெல்லாம் தந்திருப்பான். அப்படி ஏதாவது தந்தானா என்றெல்லாம் யாரும் கேட்கவில்லை என்பார் சகோதரர்களே. குடித்து கொண்டிருந்தவர்கள், பாதி குடித்து கொண்டிருந்தவர்கள் கூட மீதியை குடித்து விட்டு நடைமுறைப்படுத்துவோம் என்று கூட நினைக்கவில்லை. குர்ஆனுடைய வசனம் காதுக்கு கேட்ட உடனே சமிஅனா வ அதானா தூக்கி கீழே போட்டார்கள் என்பார் சகோதரர்களே. அந்த இடத்திலே வைக்கப்பட்டிருந்த பீப்பாகளில் இருந்த அந்த பானங்கள், மதுபானங்கள் எல்லாம் எடுத்து ரோட்டிலே ஊத்தப்பட்டது. வரலாறு சொல்லப்படுகின்றது, மதீனாவுடைய சாலைகளிலே அதாவது சாராயம், மதுபானம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு ஆறுகளாக ஓடுகின்ற அளவுக்கு ஒரு குர்ஆன் வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. ஒரு செய்தி அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. இன்னும் ஏதாவது ஹதீஸ் இருக்கான்னு சில நேரத்தில் நம்ம கேட்போமே, ஏதாவது ஒரு விஷயத்தில் சீர்திருத்தத்துக்காக வேண்டி யாராவது ஒரு செய்தியை எங்காவது இருந்து அந்த மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்பதற்காக வேண்டி அதை சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து நம்ம இடத்துல சொன்னால், அந்த ஒரு ஹதீஸ் மட்டும் அது சம்பந்தமாக வந்திருக்குது அப்படின்னு அந்த ஒரு ஒன்று தானே என்பதற்கு அதுக்குள்ளே கொண்டு போய் அதை தட்டி விடுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் கூட நம்மிடத்தில் இருக்கின்றது. சஹாபாக்களை பாருங்கள், ஒரு செய்தி, ஒரு வசனம் அல்லாஹ்விடத்திலே வந்து இறங்கி விட்டது என்பதற்காக வேண்டி கையிலே இருந்த மதுபானத்தை கூட தூக்கி வீசிவிட்டு இந்த பொழுதிலிருந்து நான் திருந்துவதற்கு தயார் என்று தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் குடிப்பது கிடையாது. எத்தனை வருட காலங்களாக குடித்தவர்கள் தெரியுமா? நம்ம எல்லாம் அப்படி குடித்தவர்களை கண்டும் இருக்க மாட்டோம். நம்முடைய நாடுகளில் கூட டெய்லி வைன் ஷாப்பில் வந்து ஆட்கள் நிற்க மாட்டார்கள் இல்லையா? இந்த இடங்களில் இருக்கக்கூடிய வைன் ஷாப்புகளை போய் பாருங்க. நாளைக்கு போயாடேன்னா இன்றைக்கு ஆள் இருக்கும், நாளைக்கு ஏதாவது விடுமுறை நாள்னா இன்றைக்கு ஆள் இருக்கும். விடுமுறை நாட்களில் தான் சேர்ந்து குடிப்பார்கள். ஆனால் அதை விட அதிகமாக பழக்கம் உள்ளவர்களாக அந்த மக்கள் அன்றைக்கு இருந்தார்கள். வீட்டிலே வைத்துக்கொண்டு குடிக்கின்றார்கள். வீட்டிலே கூட சாராய போத்தலை வேண்டுமானால் பெரும்பான்மையான மக்கள் அவர்கள் அதிகமாக சாராயம் பயன்படுத்துகின்றார்கள். அவருடைய வீடுகளுக்கு போய் பாருங்கள், ஒரு போத்தல் இருக்கும், மிஞ்சி போன கடையில் வாங்குறதுக்கு மிஸ் ஆகின குடிப்போம் என்று வச்சிருப்பார்கள். அது கூட மக்களுக்கு பப்ளிக்காக முன்னாலே இருக்காது, எங்கேயாவது ஒழிச்சு தான் வைத்திருப்பார்கள். அங்கிருந்து தான் எடுத்துக்கொண்டு வரப்படும். கபாடுகளில் ஷெல்ஃப்கள்லாம் வைத்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்களும் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்களிடத்தில் இந்த குடிப்பழக்கம் அப்படியாவது இருந்தது. ஆனால் இங்கு பீப்பாக்கள் நிரப்பி அப்படி ரெட்டியாக வைக்கப்பட்டிருக்கின்றது வீடுகளிலே குடிப்பதற்காக வேண்டி. அந்த நிலைமையிலே இருந்த மக்களை மாற்றுகின்ற அளவுக்கு ஒரு வசனத்துக்கு அந்த பவர் இருக்கின்றது என்றால், அந்த வசனத்துடைய பவர் மாத்திரமல்ல, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான மனதுகளாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனதை ஏதோ ஒன்றை கொண்டு நிரப்பி வைத்திருந்தார்களே, அதுதான் அவர்களை மாற்றியது. எனவே அதுதான் சீர்திருத்தம்.
அங்குதான் நாங்கள் கை வைக்க வேண்டும். அந்த இடத்தை தான் நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்தி அவ்வாறான சீர்திருத்தங்களை செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போமாக இருந்தால் நம்முடைய சீர்திருத்தம், நம்முடைய நேரடியான அட்டாக் எதிலே இருக்க வேண்டும் என்றால், முதலாவது எந்த மனது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த மனதை நாங்கள் பதப்படுத்த வேண்டும். சில வேளைகளில் இந்த ஏற்பாடு ரமலான் மாதத்திலே செய்யப்படுகின்றது, ஆனால் அதை கணக்கெடுப்பது கிடையாது. நம்முடைய சமூகத்தில் குறிப்பாக இந்த மஸ்ஜிதிலே கூட ஒவ்வொரு வருடமும் ஒரு 5 நாட்கள் 10 நாட்கள் தௌரா நடைபெறும் இல்லையா? ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய அந்த தௌராவிலே கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் வருவார்கள். அந்த தௌராவிலே கலந்து கொள்ளுகின்ற பிள்ளைகள், முதலாவது நான் கண்ட ஒரு சில அனுபவங்களை சொல்லுகின்றேன். இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடத்தையும் சேர்த்து சொல்லுகின்றேன். அந்த இடத்திலே அறிவிக்கப்படும் ஒரு பரிசு, அந்த பரிசை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவது நோக்கம். அதிலே சில ஆறுதல் பரிசுகள் சொல்லப்படும். மிஸ் ஆகினால் அந்த ஆறுதல் பரிசுகளையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அடுத்த நோக்கம். பிள்ளைகள் வந்து கலந்து கொள்கின்றார்கள். சில பிள்ளைகளை பெற்றார்கள் அனுப்பி வைப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு ரமலானுடைய மாதத்திலே காலை நேரங்களில் சில டியூஷன் கிளாஸஸ் இருக்கின்றது. அதனால் அதற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி இதற்கு அனுப்புவது கிடையாது. சரி, வந்த பிள்ளைகள் என்ன படிக்கின்றார்கள் என்று பார்த்தால், எது அவர்களை இந்த போதைகள், அநியாயங்கள், சமூக பிரச்சனைகள் இருந்து சீர்திருத்துமோ அந்த அம்சங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அகீதா கற்பிக்கப்படுகின்றது, ஃபிக்ஹ் கற்பிக்கப்படுகின்றது, வரலாற்று செய்திகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அந்த மாதிரியான ஏற்பாடுகளோடு இங்கு தௌரா நடைபெறுகின்ற நேரம் வரக்கூடிய பிள்ளைகள் சிலர் வேறு இன்டென்ஷனிலே வருகின்றார்கள். கன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் இதற்கு அனுப்பப்படுவது கிடையாது, டியூஷனுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். சில பிள்ளைகளை பெற்றார்கள் அனுப்புவதே கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் இந்த அகீதா அகீதா அகீதான் இதைத்தானே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன ஒரே அகீதா அகீதா ஈமான், நல்ல சம்பவங்கள் எல்லாம் சொன்னாலும் பரவாயில்லை என்று ஒதுங்கி போகக்கூடிய சில பெற்றார்களும் இருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல வரலாறுகளை சொல்லி, நல்ல சம்பவங்களை சொல்லி, அந்த சம்பவங்களின் மூலமாக திருத்துகின்ற ஏதாவது வகுப்புகள் நடைபெறுமா இந்த ரமலான் என்று கால் பண்ணி கேட்பவர்கள் கூட இருக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அந்த மாதிரியான நிலைமைகளிலிருந்து நாங்கள் வெளியிலே வர வேண்டும். இந்த தௌராக்களில் அகீதா கற்பிக்கப்படுகின்றது. எதற்காக வேண்டி? எது நம்மை இந்த மார்க்கத்தோடு கொள்கை வைத்துக் கொள்ளுமோ, எது இந்த மார்க்கத்திலே நம்மை சீர்திருத்துவதற்காக வேண்டிய அடிப்படையான எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே போடுமோ அதை இந்த உள்ளங்களிலே போடுவதற்காக வேண்டி, இந்த உள்ளங்கள் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்ளுமாக இருந்தால் அவர்களிடத்தில் யாரும் வந்து எந்த ஆட்டத்தையும் காண முடியாது. சஹாபாக்களுடைய விடயத்தில் யோசித்து பாருங்கள். காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் எப்படி ஆஃபர்கள் எல்லாம் அவருக்கு வந்தது. வெளிநாட்டிலிருந்து தூதுவர்கள் எல்லாம் வந்தார்கள், கடிதம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். முகமது உங்களை ஒதுக்கி விட்டாராமே, பிரச்சனை கிடையாது, எங்களிடத்தில் பாருங்கள் ராஜா மாதிரி வைத்துக் கொள்கின்றோம் என்று. எனக்கு ஏற்பட்ட அசிங்கம் என்று சொல்லி அதை நெருப்பில் தூக்கி போட்டார்கள் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். எப்படியான உள்ளம் என்று பார்த்தீர்களா? யாரும் அழைத்த அல்லாஹ்வுடைய தூதர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு தலைவர், மிகச்சிறந்த ஒரு மனிதர் என்று இவ்வளவு காலம் இவருக்கு பின்னாலே நாங்கள் இருந்தோமே, என்னையே ஒதுக்கி விட்டாரே என்றெல்லாம் போகவில்லை. சமூகத்திலே வசதி இல்லாமல் ஏழ்மையான நிலைமையிலே சாப்பிடுவதற்கும் வழி இருந்தாலும் பரவாயில்லை, வசதி வாய்ப்புகளோடு என்ன அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு மிக தாராளமான வசதிகளோடு அவரிடத்தில் நிறைய பொருளாதாரங்களோடு இருந்த நிலைமையிலும் அடுத்த நாட்டிலிருந்து சிற்றரசுகளிலிருந்து வந்த கடிதங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுகின்ற அளவுக்கு அந்த உள்ளத்திலே ஒரு ஈமானை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தானே, அந்த ஈமான் நமக்கு மிக முக்கியமானது. சீர்திருத்தம் செய்கின்றோம் என்ற பேரிலே வேற வேறு தேவையில்லாத விடயங்களை அறிமுகம் அல்ல முதலாவது நாங்கள் செய்ய வேண்டும். நம் சமூகத்திலே சின்ன பருவத்திலே இருந்து சின்ன பிள்ளைகளாக இருப்பவர்கள் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் யார், அல்லாஹுடைய வல்லமை என்ன, நாங்கள் ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம், நாங்கள் யார் அல்லாஹ்வுக்கு, இந்த உலகத்திலே அடிமையாக வாழ்வதென்றால் என்ன, அடிமையாக நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சவால்கள் நிறைந்த ஒரு உலகம் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு. இது நமக்கே சவாலாக இருக்கின்றது என்பார்ந்த சகோதரர்களே. மிக கஷ்டமாக இருக்கின்றது ஈமானை பாதுகாப்பதற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் ஈமானை பாதுகாப்பதை விட நெருப்பு கங்குகளை கையில் வைத்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று சொன்ன அந்த காலம் இதுதானோடு நினைக்கின்ற அளவுக்கு மிக கஷ்டமான ஒரு காலம் ஈமானை பாதுகாப்பதற்கு. அந்த மாதிரியான நிலைமையில வளரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு ஈமான் தொடர்பாக நிறைய விஷயங்கள் ஊட்டப்பட வேண்டும். அதற்கு இந்த ரமலான் மிக தோதுவான ஒரு காலம். ஏனென்றால் ரமலானுக்குள்ள நுழைஞ்சாலே நம்மளை தெரியாமலே ஒரு ஸ்பிரிச்சுவலாக, நம்முடைய ஆன்மா ரீதியாக நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காலத்தை உணர்கின்றோம், ஒரு நல்லதை உணர்கின்றோம், ஒரு நலவான ஒரு காலத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றோம் என்று உணர்கின்றோம். ஒரு மாதத்துக்குள்ளே நுழைந்தது கூட அப்படித்தான் நமக்கு நினைவு வருகின்றது. ரமலானுடைய மாதம் என்பதுதான் நமக்கு தெரிந்த மாதமே.
நிறைய பேருக்கு மற்ற 11 மாதங்களில் துல்ஹிஜ்ஜாவில் பெருநாள் வரதுனால அது கொஞ்சம் தெரியும். மற்ற 10 மாதங்கள் அதிகமாக நம்முடைய சமூகத்தில் யாருக்கும் தெரியாது. அப்படி 12 பாடமாக்கி இருந்தால் கூட எதற்குள்ளே நாங்கள் இப்போ இருக்கிறோம் என்று கேட்டால் கேலண்டரை பார்த்து தான் சொல்லுவோம். ஆனால் ரமலானுடைய மாதத்தை பாருங்கள், முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் நடுவில் கேட்டால் கூட என்ன மாதம் என்று கேட்டால் ரமலான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ரமலானில் ஒரு புனிதத்துவத்தையும் ஒரு பயன்பாட்டையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். எனவே இந்த ரமலானை நாங்கள் இதற்காக வேண்டி இந்த ஆன்மீக ரீதியாக நாங்கள் வளப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைமையை இதற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 30 நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அக்கீதாவை எப்படி பிரித்து கொடுக்கலாம், அக்கீதாவை எப்படி கற்பிக்கலாம், அல்லாஹ்வை பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குமார்களை பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், மறுமையுடைய சிந்தனை அவர்களுக்கு எவ்வாறு உருவாக்கலாம், மறுமையிலே உள்ள தண்டனைகளை எப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், மறுமையிலே எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சுகங்களை வைத்திருக்கின்றார், இந்த உலக சுகங்களையும் அந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த சொர்க்கத்து சுகங்களையும் ஒப்பிட்டு காட்டி வித்தியாசங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மீக அமர்வுகள் இந்த ரமலானில் நாங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை நல்ல அறிவு ஊட்டி இந்த போதையிலிருந்து தடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கலாம். என எச்சரிப்பது லேசி சகோதரர்களே, நமக்கு எச்சரிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது. நீ அல்லாஹ்வை மறந்துட்டியான்னு கேட்டாலே சில நேரத்திலே உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், இன்னமல் முஃமினீன்கள் என்று சொன்னால் யார் என்றால் ஈமான் கொண்டவர்கள். ஈமான் வந்து விட்டால் இது வந்துவிடும், கொஞ்சம் அங்காளிங்கள போகும், ஆனால் வந்துவிடும். இதா துக்கிர் அல்லாஹ் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தின உள்ளங்கள் நடுங்குகின்ற அளவுக்கு அந்த உள்ளங்கள் பதப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு ஈமான் ஊட்டப்பட வேண்டும், அந்த ஈமானை ஊட்டுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த தௌராக்கள் இதற்காக வேண்டி இந்த பிள்ளைகளும் பெற்றார்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈமானிய பேச்சுகள் வீட்டிலே இருக்க வேண்டும், ஈமானிய நடைமுறைகள் வீட்டிலே இருக்க வேண்டும், ஈமானை பற்றி அடிக்கடி கதைத்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட மக்களே என்று ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் தஆலா அழைத்து ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளுங்களேன் என்று அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்லுகின்றான். ஈமான் கொள்ளுங்கள், இன்னும் ஈமான் கொள்ளுங்கள், ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவே ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு காலம், ஈமானை வளப்படுத்த வேண்டிய ஒரு காலமாக இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் தெரியுமா? அந்த ரமலானுக்கெண்டே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பெஷலாக இந்த இபாதத்தையும் சொல்லவில்லை, ஆனால் 3 ரமலானுடைய ஸ்பெஷலை சொன்னார்கள். 3 ரமலானுடைய ஸ்பெஷலை சொன்ன நேரத்தில் அந்த 3 ஹதீஸிலும் மன் காம ரமலான, மன் சாம ரமலான, மன் காம லைலத்துல் கத்ர் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த 3மே ரமலான் 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 என்று பயன்படுத்துகின்றார்கள். பயன்படுத்தின அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து பயன்படுத்திய வார்த்தை ஈமானன், ஈமானோடு வஹ்திசாபன், இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக ஈமான் இருக்க வேண்டும். இந்த ரமலானிலே நாங்கள் வெற்றி காண வேண்டும் என்றால், இந்த ரமலான் நம்மிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நம்மிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். அது எந்த மாற்றமாக இருந்தாலும் சரி, இந்த போதைப் பொருளை ஒழிப்பதாக இருந்தாலும் சரி, வேறு சமூக பிரச்சனைகள் இருந்து நாங்கள் கலர வேண்டும் என்று இருந்தாலும் சரி, இந்த ஈமான் தான் அடிப்படை. இந்த ஈமானத்தை நாங்கள் அடிப்படையாக கொடுக்க வேண்டும். ஈமானின் வஹ்திசாபன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். நோன்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். என்ன சொன்னான்? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமை, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் முன் சென்றோருக்கு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு கடமை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவீர்கள் என்கின்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற நேரமே யாரை அழைத்து சொன்னான்? 2வது அத்தியாயத்தின் 183வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அழைக்கின்ற நேரமே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹன் நாஸ் என்று அழைக்கவில்லை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்ட மக்களே என்று அழைத்து தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நோன்பின் பிரயோசனம் கூட ஈமான் கொண்டவர்களுக்கு தான், நோன்புடைய மகத்துவம் கூட ஈமான் கொண்டவர்களுக்கு தான். எனவே ஈமான் இந்த ரமலானில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதை நாங்கள் சரியாக கொடுத்தால், கொஞ்சம் இந்த போதைப் பொருளுடைய விடயத்தையும் தலையிலே வைத்துக்கொண்டு, இதனுடைய சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் தலையிலே வைத்துக்கொண்டு, நாங்கள் அதற்கு ஏற்ற விதமாக பிள்ளைகளுக்கு அந்த ஈமானுடைய தகவல்களை கொடுத்து அந்த மனதிலே நாங்கள் பதித்து விடுவோமாக இருந்தால் நம்முடைய அடிப்படை சீர்திருத்தத்தை நம்மால் செய்யலாம். நம்முடைய பிள்ளைகளில் இருந்து பாதுகாப்பதற்குரிய முதலாவது முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளலாம். சகோதரர்களே, எனவே இந்த ஈமானுடைய விடயத்தில் நாங்கள் கொஞ்சம் இந்த முறை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் செய்கின்ற நேரத்தில் இந்த ஈமானை கொஞ்சம் போதை பொருளுடைய விஷயத்தை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, அதை தடுப்பதற்கு இந்த சமூகத்திலே அதனுடைய தேவை இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை கொடுக்கக்கூடிய அந்த நிலைமைகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த போதையோடு சம்பந்தப்படுத்தி நிறைய அம்சங்களை சொல்லித் தருகின்றார்.
பொதுவாகவே இந்த போதைக்கு ஒரு மனிதன் அடிமைப்படுவதற்கு பிரதானமான காரணங்களில் ஒன்றுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விரக்தி. சில சந்தர்ப்பங்கள் பழக்கம் அவனை அப்படி கொண்டு போனாலும் அந்த பழக்க வழக்கங்கள் அவனை ஒரு பக்கத்துக்கு தள்ளிவிடுவதற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில விரக்திகள். இந்த விரக்திக்கு போதைதான் மருந்து என்று இன்றைக்கு அவர்களுக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அதனால் இன்றைக்குள்ள இளைஞர்கள் அதன் பக்கம் போவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். இல்லை, இதற்கு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கத்திலே இருக்கின்றது, ஈமானுக்குள்ளே இருக்கின்றது. அல்லாஹ்வை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகள் நாங்கள் விரக்தி அடைவதற்காக வேண்டி அல்ல, நாங்கள் சந்தோஷப்படுவதற்காக வேண்டி. அல்லாஹ் எனக்கு ஒரு கெடுதியை தந்திருக்கின்றான், நிச்சயமாக இதற்குரிய கூலியையும் சேர்த்து அல்லாஹ் எனக்கு நசீபாக்கி இருக்கின்றான் இதன் மூலமாக என்கின்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவது ஈமான் தான் சகோதரர்களே. எதை கொண்டு வந்து கையிலே கொடுத்தாலும் அதை தடுத்து விட்டு எனக்கு அதை விட சிறந்த ஈமான் என்னிடத்தில் இருக்கின்றது என்று அதற்கு பின்னால் போவதற்கு அதற்கு ஏற்ற மாதிரி அந்த ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலே ஊட்டப்படுவோமாக இருந்தால், இந்த ரமலானை அதற்கு நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால், அது பள்ளி வாசல்களிலே, பாடசாலைகளிலே, வீடுகளிலே அதற்குரிய நடைமுறைகளை நாங்கள் செய்வோமாக இருந்தால், ஈமானோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாசித்து காட்டுவது, பிள்ளைகளை கொஞ்சம் புத்தகங்களை வாசிப்பதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அது முயற்சி எடுப்பது, சில கேள்விகளை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி பிள்ளைகளிடத்திலே கேட்டு அந்த கேள்விகளுக்கு பதிலை அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் தடமாறுகின்ற நேரத்தில் அவர்களுக்கு அந்த பதிலை சொல்லிக் கொடுத்து அந்த பதிலை மனதிலே பதிய வைத்து அல்லாஹ்வின் மீது அச்சம், மறுமையின் மீது அவருடைய அச்சம், இவற்றை ஏற்படுத்தக்கூடிய விதமாக நாங்கள் இந்த காலத்தை பயன்படுத்தலாம். எது இல்லை இந்த மார்க்கத்தில் அதற்கு தடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் போதைப் பொருள் மதுபானம் அருந்தக்கூடியவனாக இந்த உலகத்திலே வாழுகின்றானோ, எவன் ஒருவன் மதுக்கு அடிமைப்பட்டவனாக இந்த உலகத்தில் இருக்கின்றானோ, நாளை மறுமையிலே அவனுக்கு அல்லாஹ் தஆலா தீனத்துல் கபாலியை கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகவாசிகள் ஒவ்வொருவருடைய சீழும் சலமும் உருகி ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் கலந்து அந்த சேளிலிருந்தும் சலத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா பானமாக அதை கொடுப்பான். இதுதான் தீனத்துல் கபாலின்னு சொன்னார்கள். சீழும் சலமும் இந்த எண்ணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே ஊட்டுவது, இதைத்தான் அல்லாஹ் குடிக்க கொடுப்பான். இதுதான் நாளை மறுமையிலே நம்முடைய விதியாக மாறிவிடும். காலாகாலத்துக்கும் இதை குடித்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனால் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருப்பது அது மிகவும் மகத்தானது என்று அந்த ஒப்பீடுகளை செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு, ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற ஒரு பிள்ளையை பொறுத்த மட்டும் மிகச்சிறந்த ஆசான் தாய் தான், அடுத்தது தந்தை தான் என்று அவர்களுக்கு இருக்கின்ற உணர்வு அளவுக்கு ஒரு ஆசிரியனுக்கு எப்படியும் இருக்க போவது கிடையாது. எனவே நம்முடைய பிள்ளை நல்ல வழியிலே இருக்க வேண்டும் என்றைக்கும் என்றால், தீய வழியிலிருந்து வெளியிலே வர வேண்டும் என்றால், நம்மால் முடிந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இறையச்சத்தையும் ஈமானோடு தொடர்பான விடயங்களையும் சொல்லிக் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இது அடிப்படை. அடுத்து நாங்கள் இந்த போதைப் பொருளை தடுப்பதற்காக வேண்டி என்னென்ன மாதிரியான அம்சங்கள் அதற்கு காரணமாக இருக்குது, அதில் இருந்து பிள்ளைகளை தூரமாக்குவதற்கான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். முதலாவது விடயம், இந்த ட்ரக்கோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் கேட்வே ட்ரக் தியரி என்று சொல்லி ஒரு தியரி இருக்கின்றது. இந்த கேட்வே ட்ரக் தியரி என்று சொல்லக்கூடிய இந்த தியரி என்றால் என்னென்றால், போதைப் பொருளுக்கு ஒரு மனிதன் திடீரென்று போய் முழுமையாக இறங்கி அப்படியே நாசமாகுவது கிடையாது. அந்த போதைப் பொருளை நோக்கி அவனை கொண்டு செல்லக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றது. அந்த அம்சங்களின் மூலமாகத்தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அதாவது நாங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு சீர்திருத்தம் செய்கின்றோம், ஆனால் கேட் திறந்திருக்குது, கேட்டால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். சீர்திருத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறோம், கேட்டால் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சீர்திருத்தம் நிற்க போவது கிடையாது. முதலாவது கேட்டை மூடணும். அந்த கேட்டை மூடிட்டு உள்ளுக்கு உட்காந்து நாங்கள் சீர்திருத்தம் செய்யணும். இதற்கு பின்னால் இதற்குள்ளே யாரும் வரக்கூடாது என்பதனுடைய முயற்சியே நம்முடைய சீர்திருத்தத்தில் இருக்க வேண்டும். எனவே இந்த கேட்வே ட்ரக் தியரியும் நாங்கள் கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டும் என்பாந்த சகோதரர்களே. ஒரு ட்ரக்குக்கு செல்வதற்கு பிள்ளைகளுக்கு காரணமாக இருப்பது என்ன? இன்றைக்கு நம்முடைய நாட்டில், அதிலும் குறிப்பாக நம்முடைய சமூக பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே இந்த ட்ரக்குக்கு போவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது, சில மக்களை அவர்கள் ரோல் மாடலாக எடுத்திருப்பது. அது ஒரு சினிமா நடிகனாக இருக்கலாம், ஒரு கிரிக்கெட்டராக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு சில பிள்ளைகள் இருக்கின்றார்கள், நான் சொல்லுகின்ற நேரத்தில் எதை சொல்லுகின்றேன் இந்த இடத்துல இருக்கின்ற வயதானவர்களுக்கு விளங்கவில்லை என்றாலும் சிறியவர்களுக்கு நன்றாக விளங்கும். ஒரு ஃபுட்பால் விளையாடுவதற்கு ஒரு ஜேசியை வாங்கி போடுவதாக இருந்தாலும் பின்னுக்கு நம்பர் 7 அடித்து அந்த ஜேசியை போடுவதற்கு நிறைய பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லையா? இல்லை, நம்பர் 7 அடித்து அந்த ஜேசியை போடுவதற்கு நிறைய பேருக்கு விருப்பம். அது என்ன அந்த நம்பர் 7 என்றால், ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயர்,
இந்த பேர் கூட எனக்கு கேட்குது யாருன்னு சொல்லி. சரிதானே? அங்கேருந்து பேர்கள் வருகின்ற அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர். இந்த பிள்ளைகள் இந்த டிஷர்ட்டை போடுவதற்கு காரணம் என்னென்றால் அவர்கள் அவன் விளையாடுகின்ற ஃபுட்பாலை ரசிப்பது கிடையாது, அவனை ரசிக்கிறார்கள். ஃபுட்பாலை ரசித்தால் பிரச்சனையே கிடையாது. அதுபோன்று நானும் விளையாட வேண்டும், என் கால்களையும் பழக்கிக் கொள்ள வேண்டும், நானும் அப்படி ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், ஏண்ட கால்களும் அதுக்கேற்ற மாதிரி வரணும், அங்கே வெட்டுறது இங்கே வெட்டுறது, அவன் எப்படியெல்லாம் வெட்டுறான் அதுக்கேற்ற மாதிரி நானும் வெட்டி பழகணும் என்று அந்த ஃபுட்பாலை பார்த்து அது மாதிரி தானும் விளையாடுவதில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது விளையாட்டு, அது விளையாட்டோடு தான் நிற்கும். ஆனால் விளையாடவே தெரியாதுக்கு அவன் டிஷர்ட்டு தான் மாட்டிக்கொள்கிறான். யாராக அவன் ஆக நினைக்கிறான் என்றால் அந்த ஃபுட்பால் பிளேயராக ஆகிறான். சரி, டிஷர்ட்டை மாட்டிட்டு புள்ள வந்திருக்குது என்று நம்பி நாங்களே ஸ்கூல் நடத்துகிறார்கள், எங்களுக்கு அது தெரியும். சரிதானே? டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு, அதுவும் இவன் டிஷர்ட் இவன் பேரை போட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டுலாம் வந்திருக்கிறானே, நல்லா விளையாடுவான் ஆக்கி அவனுக்கு கேப்டன் ஆக்கி போலை கையில் கொடுத்தால் அவனுக்கு டிஃபென்ஸில் நின்று கொண்டு அங்கிருந்து வர போல தடுக்கிறதுக்கு கூட தெரிய, கீப்பராக கூட போடையில, போல் பொறக்கிறதுக்கு வேணா போடலாம். அந்த வெளியில் போன போல்கள் இருக்குதே அதை புறக்கி கொண்டு போய் கையில் கொடுக்கறதுக்கு வேணா அவனை போடலாமே தவிர அந்த பிள்ளைகளை கொண்டு போய் டிஃபென்ஸில் கூட போட முடியாது. ஃபார்வர்ட் பிளேயராக நினைச்சும் பார்க்கல. ஆனால் போடுவது ஒரு ஃபார்வர்ட் பிளேயருடைய ஜேசியை. அப்போ எதை ரசித்திருக்கிறார்கள்? விளையாட்டே அல்ல, விளையாட்டு வீரனை. அவனை ரசிக்க 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 ஒரு கட்டத்தில் அவன் அவர்கள் எப்படி மாற்றி விடுவான் என்றால், ஒரு சிகரெட்டை எடுத்து கையில் எடுத்து இப்படி என்றால் அதை அவனும் செய்வான். ஏன்னா அதுதான் அவனுக்கு மாடல், அதுதான் அவனுக்கு ஸ்டைல், அதுதான் அவனுக்கு பெரிதென்று அவன் நினைக்கிறான். அவன் தான் ஹீரோவாக வைத்திருக்கின்றான். அந்த மாதிரி ஹீரோக்கள் தான் அவனுடைய உள்ளத்தில் நினைக்கின்றான். சினிமா நடிகர்களை ஹீரோவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். சினிமா நடிகர்கள் தங்களுக்கு அவர்கள் நடிப்பதும் அவர்கள் பேசுவதும் அவர்கள் ஃபைட் பண்ணுவதும் இது எல்லாம் ரியல் இல்லை என்று தெரிந்திருந்தும் சின்ன வயசில் நாங்களும் படம் பார்த்துருக்கிறோம். ஆனால் உண்மையாக நினைச்சது தெரியுமா, அந்த எம்ஜிஆர் தான் நடிக்கிறாருங்க, அந்த எம்ஜிஆர் தான் ஃபைட் பண்ணுறாருங்க. இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்து இந்த ஷூட்டிங் நடக்கிற நேரத்திலே வீடியோ பண்ணுகிறார்கள். அவர் அடிக்கலைங்கிறத காட்டுறதுக்கு அந்த நூலால் தான் கட்டி மேலே தூக்குறாங்க. இவர் கையை மட்டும்தான் செய்கிறார். அவன் பறந்து போய் விழுறதெல்லாம் நூலுடைய வேலை. நூலு மேலே இருக்கிற கிரெயின்களும் இழுத்து கொண்டு போய் அவர்கள் அங்கே அடிக்கிற மாதிரி இங்கே அடிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுது. இதை இவன் பார்த்துட்டு இருந்தும் அவனுக்கு ரசிகனாக இருக்கிறான். நம்ம பரவாயில்ல இல்லையா? அந்த நேரத்தில் இதெல்லாம் ஒன்றும் தெரிய நம்ம நினச்சிட்டு இருந்தது அவர் தான் அடிக்கிறார் ஆக்கிமென்னு சொல்லி, அவர் தான் வேலை அவர் என்ன ஹீரோண்டு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஷூட்டிங் ஷாட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அது மெயின் கேமராவில் எடுத்தது மட்டும்தான் வரும், திரைப்படமாக ரிலீஸ் ஆனது மட்டும்தான் திரைப்படம். இன்றைக்கு அப்படி அல்ல. திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் நிறைய அதோடு சம்பந்தப்பட்ட மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் வரப்பாக்குது. அதுகளில் எல்லாம் இதுகளை பார்த்து நாங்கள் பிள்ளை இடத்துல கேட்குற, இதுகளை பார்த்தும் அவனுக்கு ஹீரோவா? இன்னும் அவன் அடிக்கவே இல்லை, அவன் அடிக்காமல் உனக்கு ஹீரோவா? ஆனாலும் ஹீரோவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மார்க்கெட்டிங் அவர்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற விதம் அது அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிகின்றது. அவர்களை ஹீரோவாக எடுத்துக்கொள்கின்றார்கள். அவர்கள் ஒரு திரைப்படத்திலே சிகரெட் குடித்த மாதிரி வந்தால் எடுத்துக்கொள்கின்றார்கள், வேறு மாதிரி வந்தால் வேறு மாதிரி எடுத்துக்கொள்கின்றார், ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கொள்கின்றார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிழவன் இன்னும் நடிச்சிட்டிருக்கிறான். அந்த ஒரு கிழவன் உடுத்துக்கிட்டு வார ஒரு படத்தில் கருப்பு ஷர்ட்டும் கருப்பு சாரணும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெருநாளில் நான் ஒரு சகோதரருடைய சாரன் கடையில் உட்காந்துங்க, பெருநாள் அன்றைக்கு முந்தின நைட்டில் ஒரு சாரன் வாங்குறதுக்கு ஒரு படையே வந்துச்சு. என்ன சாரன்டா, கருப்பு சாரம் வேணுமெண்டு. என்ன கருப்பு சாரம்னா பிளேன் பிளாக் வேணுமெண்டு. இல்லை அவள் பிளேன் பிளாக் முடிஞ்சு இந்த சைட் லைட்டை கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன ஸ்ட்ரைப் கொண்டு போகுது ஒரு வெள்ளையில், இதை தரவான்னு கேட்ட நேரத்தில் அந்த பிள்ளைகள் சொல்லுது, இல்லை அது வேணாம், பிளேன் பிளாக் இருந்தால் தாங்க. ஏனென்று கேட்டதுக்கு அந்த திரைப்படத்துடைய பேரை சொல்லி அந்த சாரம் தான் எங்களுக்கு வேணுமெண்டு. நாளைக்கு பெருநாள், இப்போ தான் நோன்பு திறந்துட்டு புள்ள இது புறைய பார்த்துட்டு தக்குவாவுடைய உச்சகட்டத்தை பார்த்தீங்களா, அவன்கிட்ட சாரத்தை தேடி தெரியுது. இதான் நிலைமை. நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், நகைச்சுவை அல்ல, இந்த சமூகத்துடைய அவல நிலை, நம்முடைய இளைஞர்களுடைய அவல நிலை. அவனுக்கு தேவையான சம்பளத்தை எடுத்துக்கொண்டு அவனை வளர்த்துக்கொண்டு அவன் போகிறான். இவன் 12 மணிக்கு சுற்றி திரிகிறான் ஒரு சாரன் வாங்குறதுக்காக வேண்டி. அந்த நிலைமையில் அவன் போகணும் என்றதுக்காக வேண்டி எந்த அளவுக்கு ரசிகர்களாக மாறிவிட்டார்கள் பார்த்தீர்களா? இவர்களை இதிலிருந்து வெளியிலே எடுக்காமல் போதையெல்லாம் நம்முடைய சமூகத்தில் தடுக்கல சகோதரர்களே. இதான் அந்த கிரேட் வே. இந்த கேட்டை மூடாமல், இந்த வழிகளை அடைக்காமல், இப்படியான முன்மாதிரிகளை நம்முடைய பிள்ளைகள் பின்பற்றுவதை நிப்பாட்டாமல் நம்மால் ஒரு காலம் இந்த போதைப் பொருளில் நம்மை தடுக்க முடியாது, அந்த பிள்ளைகளை தடுக்க முடியாது, நம்முடைய இளைஞர்களை தடுக்க முடியாது. இன்றைக்கும் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகி விட்டது என்றால் கொழும்பு பக்கங்களில் போய் பாருங்கள், போலில் நிற்கின்றார்கள். நம் சமூகம் பயம் இல்லாமல் சொல்லலாம். வேறு தமிழ் படம் வேற யார் பாப்பா? தமிழ் படம் பார்க்குற நம் சமூகம் தானே. அடுத்தது தமிழ் சமூகம்.
இந்த ரெண்டு சமூகமும் நிற்கிது. ஆனால் ஸ்காஃபையும் போட்டுக்கொண்டு ஃபர்தாக்களையும் போட்டுக்கொண்டு நிற்கின்ற அந்த நிலைமைகளை, ஃபர்தாண்ட காண கிடைக்க அந்த ஷோல்களையும் சுற்றி கொண்டு நிற்கின்ற நிலைமைகளை பார்க்கின்ற நேரம் நம் சமூகம் நிற்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வேண்டும் என்பதற்காக, முதலாவது ஓடி போய் ஏற வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்றைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பதற்கு இன்றைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, எல்லாருக்கும் அது பேசு பொருள். நம் சமூகத்து மக்கள் டிக்கெட்டை ஆல்ரெடி புக் பண்ணி வாங்கி ரெட்டியாக வச்சுட்டு இருக்கிறார்கள். எதுக்கு கிரிக்கெட் பார்க்கறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி பார்க்குறேன்னு சொன்னால் நாங்கள் அழகாக லைவ் டெலிகாஸ்ட் டிவியில் பார்க்கலாமே. ஜூம் பண்ணி காட்டுவான், ரீவைண்ட் பண்ணி காட்டுவான் இல்லையா? எவ்வளோ அழகாக பார்க்கலாம். அவ்வளோ தூரத்தில் இருந்து டொட்டு மாதிரி அந்த போலும் தெரியாமல் அடிக்கிறதும் தெரியாமல் சிக்ஸுக்கு போனது அப்புறம் அடிச்சானான்னு கேட்குற அளவுக்கு இல்லாமல் ஒவ்வொரு ஷாட்டையும் ஒவ்வொரு போலையும் அழகாக டிவியில் உட்காந்து பார்க்கலாமே இல்லையா? கிரிக்கெட் தான் அவனுக்கு பார்க்கணும்டா, கிரிக்கெட் அல்ல அவனுக்கு பார்க்கணும். இப்படி தான் போயிட்டு இருக்கு நம்முடைய சமூகம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியிலே கொண்டு வராமல் இதை செய்ய முடியாது என்பாங்க சகோதரர்களே. அப்படி செய்ய வேண்டும் என்றால் இந்த ரமலான் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, இந்த ரசூலிடத்திலே உங்களுக்கு நிறைய அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றது என்று இதை ஊட்டி இந்த 30 நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை ஹீரோவாக கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டும். நம் சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஹீரோ என்று கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டும். அவர் ஒரு ரியல் ஹீரோ. எந்த துறையில் அவர் ஹீரோயிசம் வேண்டும்? எல்லா துறையிலும் அவர் ஹீரோ. ஒரு துறையில் அவர் ஹீரோ இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். அவருடைய மனைவி இடத்திலே போய் கேட்டால் யார் ஹீரோ என்றால், என்னதான் இருந்தால் நம்ம கணவனை விட நம்ம தங்கச்சிர கணவன் நல்லா தான் வேலை செய்யுது, நல்லா தான் நடக்குது, நம்ம கணவனும் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர் இல்லை. தன்னுடைய மனைவி இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார், என் மனைவி இடத்தில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், நான் தான் சிறந்தவன். கைருக்கும் கைருக்கும் அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர், மனைவியிடத்திலே சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு நான் கைரும் பி அமின் அஹ்லி, என்னுடைய அதாவது குடும்பத்திடத்தில் என்னுடைய மனைவியிடத்திலே நான் தான் சிறந்தவன் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஹீரோ. ஒரு தலைவராக, ஒரு ஆட்சி தலைவராக அவர் எடுத்த முடிவுகள் அசையாத முடிவுகள். ஹீரோ. யாருக்கும் தலைகுனியாத ஒரு தலைவர். ஹீரோ. எந்த யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை. ஒரு நபி தோழர் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் 19 யுத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன், 19லும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் தளபதி. எப்படி தளபதி? தளபதி என்றால் யார்? அந்த யுத்தத்துடைய தலைவர் என்றால் யார்? நம்ம எல்லாம் நினைச்சு தலைவர் அந்த முன்னுக்கு நின்று கொண்டு பேர் எடுத்துட்டு போறவர் அல்ல தலைவர். அந்த யுத்தத்திலேயே எதிரிகளுடைய சைடில் முதலாவது வீழ்த்தணும் என்று அவ்வளவு சிப்பாய்களுடைய உள்ளத்தில் இருக்கிற தலையுமே தெரியுமா? அந்த தலைவருடைய தலை தான். தலை போனால் யுத்தம் முடிஞ்சு கிட்டத்தட்ட. தலையைத்தான் வீழ்த்தணும். அந்த தலையாக அபூபக்கர் நீங்கள் இருந்து போங்கோ, உமர் நீங்கள் இருந்து போங்கோ, உஸ்மான் நீங்கள் இருந்து போங்கோ, இல்லை சஹாபாக்கள் காலித் இப்னு வலீத் நீங்கள் இருந்து போங்கோ என்று யாரையும் அனுப்பாமல் அல்லாஹ்வுடைய யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் கலந்து கொண்டால் என் தலைதான், நான் தான் தளபதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் தலைவராக நின்று தான் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். எந்த யுத்தத்திலே பின்வாங்கி ஓடினார்கள்? எத்தனை யுத்தத்திலே முன்னின்று மக்களை வழி நடத்தினார்கள்? இவர் ஹீரோ. ஆடை அணிவதிலே ஹீரோயிசம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஆடைகளை அணிந்தால் அதிலே ஹீரோயிசம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் முடி வார்ந்தால் அதிலே ஹீரோயிசம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையிலே சந்திக்க போனால் அந்த இடத்திலே கிடைக்கின்ற அந்த மதிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான் ஹீரோ என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அழகான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். எந்த இடத்திலே தடவி பார்த்தாலும் ஒரு இடத்திலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு மைக்கேல் எச் ஹார்ட் அவ்வளவு 100 பேர் தலை சிறந்த மக்களையும் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு இவரைத்தான் நான் முதலாவது போட நேரினேன். ஏன் என்று சொன்னால் அவர் வணங்கக்கூடிய, அவர் எதிர்பார்த்திருக்கக்கூடிய, அவருக்கு கடவுளாக நினைத்திருக்கக்கூடிய ஜீசஸை கூட 2வது இல்லை 3வதிலே கொண்டு போய் போட்டார். போட்டுவிட்டு சொன்னார், முஹம்மதுடைய வாழ்க்கையிலே நான் கேள்விகள் கேட்டேன், அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் அவருடைய வாழ்க்கையில் தான் பதில் கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் அவருடைய வாழ்க்கையில் பதில் கிடைத்தது. தி 100 என்கிற புத்தகம் எடுத்து வாசித்து பாருங்க. அந்த புத்தகத்தில் எத்தனை பேரை பட்டியலிட்டு இருக்கிறான்னு பாருங்கள். உலக ஃபேமஸான மக்களை எல்லாம் பட்டியலிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் முதலாவது போடுகின்ற அளவு வேறு யாரையும் அவருக்கு போட தெரியாது, வேற யாரையும் அவருக்கு போடுவதற்கு மனம் வரவில்லை. அவர்தான் ஹீரோ. இன்றைக்கும் அதுதான் புத்தகம். அதற்கு எதிராக இன்னொரு புத்தகத்தை போட்டு அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் கடைசியிலே ஒருவராலும் போட முடியவில்லை. இன்னொரு புத்தகம் எழுதினால் அதிலும் அவர்தான் ஹீரோ. ஆனால் நம்முடைய புத்தகங்களிலே படநடிகன் ஹீரோ, ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஹீரோ. இந்த ஹீரோயிசம் மாற வேண்டும். முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்கின்றது.
எல்லா விடயத்திலும் இருக்கின்றது. வியாபாரத்திலும் இருக்கின்றது, குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கின்றது, குழந்தை வளர்ப்பிலும் இருக்கின்றது, பாதையில் நடந்து போவதற்கு இருக்கின்றது, கழிவறைக்கு போவதிலே இருக்கின்றது, தூங்குவதிலே இருக்கின்றது. இந்த உலகத்தில் எது ஹெல்த்தியான லைஃப், அது கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நடைமுறை அப்படியே பின்பற்றினால் ஒரு ஹெல்த்தியான லைஃப் வாழலாம் என்று எல்லா விடயத்துக்கும் மிகச்சிறந்த தலை சிறந்த ஒரு தலைவராக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் நம்முடைய நபியை. அவரை விட மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி நமக்கு கிடையாது பிள்ளைகளே. அவரை நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஈமான், அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே ஊட்டுகின்ற கம்போனன்ட்ஸ், அந்த கண்டென்ட்ஸ் நம்முடைய அந்த நிகழ்ச்சிகளில் நடைபெற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஹீரோவாக காட்டப்பட வேண்டும். அவங்க பேசுகின்ற பேச்சுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு ஹீரோயிசம் அந்த வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதை சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக மாற்ற வேண்டும். யார் வந்தாலும் எங்கள் நபிக்கு நிகர் கிடையாது என்று நம்முடைய நபியை எங்கள் நபி என்று எடுக்கின்ற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு நான் நினைக்கவில்லை ரமலானை விட ஒரு சிறந்த காலம் நமக்கு கிடைக்கும் என்பாந்த சோதரர்களே. இப்படி அற்புதமான ஒரு காலம். ஸ்கூல் எல்லாம் லீவு, வீட்டெலாம் கிடக்குதல், பிள்ளைகள் அள்ளி கொண்டாந்து வச்சு சொல்லலாம் அழகா. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு காலம். இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் அதற்காக வேண்டி. அடுத்து இந்த காலத்தில் நாங்கள் இன்னும் டேஞ்சராக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம்தான் இரவு பொழுதுகள். நம்முடைய சமூகத்தில் நிறைய சீர்கேடுகளும் நிறைய குற்றச்செயல்களும் வருவதற்கு காரணம் இரவுகள் எல்லாம் பகலாகிவிட்டது. அல்லாஹு தஆலா இரவை அமைதியாக வைத்திருக்கின்றான். நாங்கள் அமைதி அடைய வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்ம், பாவம் என்பது மா ஹாக்க ஃபீ ஸத்ரிக என்றார்கள். உன்னுடைய உள்ளத்தை அது உறுத்தும். வகரியத யத்தலிஹ அலைஹின்னாஸ், மக்கள் பார்ப்பதை நீ வெறுப்பாய். குற்றம் என்பது, பாவம் என்பது மக்கள் பார்ப்பதை நாங்கள் வெறுப்போம். மக்கள் இல்லாத நிலைமையில் தான் செய்வோம். எனவே மக்களுடைய கண் பார்வைக்கு அல்லாமல் இருக்கக்கூடிய கிட்டத்திலே கூட ஹரத்திலே நடைபெற்ற ஒரு உரையில் ஒரு ஷேக் ஒரு சின்ன ஒரு வகுப்பு செய்கின்ற நேரத்திலே கூட அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது, அதிகமான நேரத்திலே பாத்ரூமில் இருப்பது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒருத்தர் பாத்ரூமில் போய் மிச்ச நேரம் இருக்கிறார், கழிவறை தேவைக்குத்தான் மிச்ச நேரம் ஒருத்தர் பாத்ரூமில் இருக்கிறார், இவர் சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர் சொல்கிறார் கூடாது. ஏனென்று சொன்னால் அங்கு ஷைத்தான் இருக்கிறான் ஒரு பக்கம், அதை ஒரு விளக்கமாக சொல்லிவிட்டு அடுத்த விளக்கம் இந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். மனிதர்களை விட்டும் நாங்கள் தூரமாக இருக்கக்கூடிய இடம் அது. மனிதர்களுடைய பார்வை விட்டு தூரமாக இருந்தால் தனிமை. மனிதர்கள் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள், மனிதர்கள் பார்ப்பதை நாங்கள் வெறுப்போம் பாவம் என்று வருகின்ற நேரத்தில். இல்லை என்றால் செய்வதற்குரிய வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் அதிகமான நேரத்தை நீங்கள் கழிக்கக்கூடாது, வெளியிலே வந்துவிட வேண்டும், அவசரமாக வேலை முடிஞ்ச வெளியிலே வந்துவிட வேண்டும் என்றார். இந்த மாதிரி இரவு இருக்கின்றதே, இது இருளானது, யாருண்டு விளங்காது. யாரு தம்பி நீ அப்படின்னு கேட்குற நிலைமை தான் அந்த இடத்துல இருக்கும். பகல் அப்படி இல்லை, பளிச்சுன்னு விளங்கிற அந்தாலும் போகுதுன்னு சொல்லி. எனவே இரவு மிக பொல்லாதது. இந்த இரவுகள் ரமலானில் பள்ளியோடு கழிக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர பள்ளிக்கு வந்து அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணி போட்டு ஓடி போகின்ற நிலைமையிலே பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்து விடக்கூடாது. நம் பிள்ளைகளை தொழுகைக்காக கூட்டிக் கொண்டு வந்தால் இரவிலே கவனமாக இருக்க வேண்டும், நம்மோடு வைத்து கொண்டு தொலை வைக்க வேண்டும். நம்மால் முடியவில்லையா, நமக்கு பொறுப்புதார் யார், நம்முடைய பிள்ளைக்கு யாரையாவது சாட்டி கொள்ள முடியுமா, நம்முடைய தம்பி நான் அப்படி யாரையாவது சாட்டி விட முடியுமா, சாட்டி விட வேண்டும். தொழுகைக்கு பக்கத்திலே வைத்துக் கொள்வதற்கு இல்லையா, அவர்கள் சிறியவர்களாக இருப்பார்களா இருந்தால் அவர்கள் தொழுகைக்கு வராமல் இருந்தால் கூட பரவாயில்லை, கொஞ்சம் வளர்ந்த நிலைமையில் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் வீட்டிலே தொழுதால் கூட பரவாயில்லை. அப்படி ஒரு நிலைமை இல்லை என்று சொல்லி சொன்னேன். பக்குவப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் நம்மால் கண்காணிக்க முடியும் என்று இருந்தால், ஊரில் இருப்பவர்களிடத்தில் சொல்லி கொஞ்சம் அவதானிக்க வைக்க முடியுமாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு அனுப்பி பள்ளிக்குள்ளே இருந்து தொழுகின்றார்கள் என்று பார்த்து முழுமையாக அதை அவர்களுடைய ஷெட்யூலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சில பேரண்ட்ஸுக்கிட்ட இதை சொன்னால் என்ன வார்த்தையை சொல்வார்கள் என்றால், பிள்ளைய சந்தேகப்பட இயலுமா, வார்த்தைன்னா நல்லா தண்டிக்குது இல்லை, டக்குன்னு இந்த மனசில் டச் பண்ணக்கூடிய வார்த்தை. இப்போ சில உம்மாமார் இருக்கிறாங்க, வாப்பமார வைநேத்தி அனுப்புறது ஸ்கூலுகளுக்கு. எப்படி வைநேத்தி அனுப்புகிறேன்டால், கண்டவெல்லாம் அடிக்கிறதுக்காக நான் புள்ள பெற்று வச்சிருக்கிறேன், நல்லா தேங்கி வார்த்தை. அதை கேட்டோன்னே எந்த வாப்பாக்கும் வைனர் அதானே கண்டவன். யார் அந்த கண்டவன்? சார் அடிச்சிக்காரு வாப்பா அனுப்பணும் மல்லுக்கு. உம்மா சொல்லக்கூடிய வார்த்தை எப்படின்னா, கண்டவெல்லாம் அடிக்கிறதுக்காக நான் பிள்ளைய பெற்று வச்சுக்கிறேன்னு நல்லா தேங்கி வார்த்தை டக்குன்னு ஏறிடும். சரிதானே, வைன் ஆகிட்டுன்னு சொன்னால் அவரை எழுப்பிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி வைனேத்துற வார்த்தைகள் கொஞ்சம் இருக்குது. பிள்ளைய சந்தேகப்படையலுமா, பிள்ளைகளை சந்தேகப்படையலுமா, பெத்த பிள்ளையில நம்மட பிள்ளைகளை எப்படி சந்தேகப்படுறது? நானும் அவர்களிடத்தில் அப்படியான ஆக்கள் இடத்துல சொல்லுறேன். அவரிடத்தில் நான் சொல்கிறது, யார் சொன்ன உங்களை பிள்ளையை சந்தேகப்பட சொல்லி? நீங்கள் பிள்ளையை சந்தேகப்படவுமானம், சந்தேகப்படக்கூடாது. பிள்ளைகளை 100% நம்பணும். ஆனால் ஷைத்தானை சந்தேகப்படலாம் தானே? நீங்கள் ஷைத்தானை சந்தேகப்படணும்.
சரிதானே? அந்த கூடவே போகிறானே அந்த ஷைத்தானை சந்தேகப்படுங்கோ. ஷைத்தான் பக்கத்தில் நின்றுட்டிக்கிறானான்னு பாருங்க. ஏண்டா உங்களுக்கு கண்ணுக்கு வழங்காது ஷைத்தான். ஆனால் புள்ள தொழுதுட்டு இருந்தவன் 2வது ரக்காத்தை முடிச்சு போட்டு அப்படியே வெளியில் போகக்குள்ள நீங்கள் வளையங்கள வேண்டியதான் ஒருத்தன் கூட்டிக்கிட்டு போகிறான்னு. இப்போ நீங்கள் ஷைத்தானை சந்தேகப்படுங்கோ. எனவே ஷைத்தானுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் செய்யுங்க. புள்ளை கொண்டு செஞ்சிருவானு. சரிதானே? முடிஞ்சு புள்ளை கொண்டு செஞ்சிருவானு. உடனே அந்த உணர்வுபூர்வமான வார்த்தைகளும் நம்மள்கிட்ட வாரது. பாதுகாத்து கொண்டு வைத்து நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் சகோதரர்களை. அதுக்கு முறி அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் நூஹ் நபிக்கே இல்லாமல் போன ஒரு சப்ஜெக்ட் தான். சில சந்தர்ப்பங்கள் அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் வேறு. ஆனால் கடைசி வரைக்கும் நான் முயற்சி எடுத்தேன். கடைசி வரைக்கும் நூஹ் நபியும் முயற்சி எடுத்தார் தானே, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார் தானே. கடைசி வரைக்கும் முயற்சி எடுத்தேன். நாங்களும் கடைசி வரைக்கும் முயற்சி எடுப்போம். இல்லாமல் போனால் அல்லாவுடைய நாட்டம், நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். எனவே நம்முடைய இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்றோம் என்ற பெயரில் இந்த ரோட்டில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இரவுகள் அந்த நிலைமைகள் மாறாமல் அவர்களுக்கு இங்கு நாங்கள் அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அவர்களை உள்ளுக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை பள்ளிவாசல்களில் ஏற்படுத்த வேண்டும். அதற்கான திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். அதற்கு பிரமுகர்கள் நியமிக்கப்பட வேண்டும். முக்கியமானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். சில பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் போவோம், ஷிஃப்ட் போட்டு ஊரில் இருக்கிற முக்கியமான மதிக்கப்படுகின்ற நபர்கள் சகோதரர்கள்லாம் முன்னாலே நிற்பார்கள். கேட்டிலே ஷிஃப்ட் போட்டு வருவார்கள். ஒரு ஆள் 2 ரக்காத்து அங்கே தொழுதுட்டிக்க போகக்குள்ள ஒரு 10 பேர்னா 5 பேர் தொழுதுட்டிப்பாங்க, 5 பேர் வெளியில் நிற்பாங்க. ஒவ்வொரு கேட்லேயும் நிற்பாங்க. வெளியில் போகக்குள்ள தம்பி எங்கே போகிறீங்க? அந்த ஊர்களில் 2வது பேசலாது. இல்லை தண்ணி குடிக்க போகிறேன்ட்டு குடிச்சிட்டு அப்படியே வர வேண்டியதான். அந்த மாதிரியான சிஸ்டம், இந்த சிஸ்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். ஊர்கள் இன்னும் அந்த அளவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகல, கண்ட்ரோலை ஏற்படுத்தலாம். ஆனால் பரிதாபம் என்ன தெரியுமா சகோதரர்களே? இன்றைக்கு ரமலானுடைய மாதத்தில் நான் சொல்வது பொய்யாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய ஃபுட்சாலுகள் இருந்தால் ஃபுட்சாலுகளில் போய் புக்கிங்கை செக் பண்ணி பாருங்கள். சனிக்கிழமை நைட்டெல்லாம் ஃபுல் புக். இப்போல்லாம் போய் புக் பண்ணல, 4 மாதத்துக்கு முன்னாலே புக் பண்ணியிருக்கணும். ஏன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் இரவிரவாக சஹர் வரைக்கும் விளையாடுவதற்கு புக்கிங் போட்டாச்சு. அது கடைசி 10ஆக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது, விளையாடுவதற்கு புக்கிங் போட்டாச்சு. பகல் நேரத்தில் விளையாடினா டயர்ட் ஆகும்ன்றதுனால இரவு நேரங்களில் இஷாவுடைய நேரம், அதாவது தராவியுடைய நேரத்தில் இந்த நேரங்கள் எல்லாம் புக் பண்ணப்பட்டிருக்கு. வேணும்னா ஷெட்யூலில் போய் எடுத்து பாருங்க என்ன நடந்தது. விளையாடுவதற்குரிய களங்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. விட்டு போட்டு அங்கே போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குது. முந்தைய அந்த ஏற்பாடுகள் இல்லை, ஏற்படுத்தி கொண்டு தான் போகணும். இன்றைக்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு, அதை நோக்கி போனால் சரி. எனவே அந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் நம்மளை சூழ இருக்கிறதுனால நம் பிள்ளைகளை அப்படி வெளியிலே போவதை விட்டும் தடுப்பதற்கு இந்த ரமலானை கொஞ்சம் நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். அடுத்து நல்ல மக்களோடு நம் பிள்ளைகளை சேர்த்து விடுவதற்கு, நல்ல மக்களோடு, ஒரு நல்ல விஷயங்களை பேசக்கூடிய மக்களோடு அவர்களை ஒன்று சேர்த்து நல்ல நண்பர்களை உருவாக்கி விடுவதற்கு இந்த ரமலானை கொஞ்சம் பயன்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த தீய நண்பர்களுடைய சிந்தனைகளில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை தூரமாக்கி, நம் இளைஞர்களை தூரமாக்கி, நம் யுவதிகளை தூரமாக்கி அவர்களுக்கு நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுப்பது. தௌராக்கள் ஒன்று சேரக்கூடிய மாதிரி, இஃப்தார்கள் ஒன்று சேரக்கூடிய மாதிரி, அதில் நல்லது பேசக்கூடிய பிள்ளைகளோடு ஒன்று சேர்த்து விடுவது போன்று இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து நல்ல நட்புகளை உருவாக்குவதற்கான களங்களும் ஊர் பிரமுகர்கள் நினைத்தால் கட்டாயம் செய்யலாம். இந்த விடயங்களையும் செய்வதற்கு நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். ஷார்ட்டாக நான் சொல்ல வந்த விடயம், இந்த ரமலான் நமக்கு போதைப் பொருளை ஒழிப்பதற்கு மிகவும் உசிதமான ஒரு காலம், மிகவும் லேசான ஒரு காலம். அந்த காலத்தில் முதலாவது நாங்கள் ஈமானுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். ஈமானை பிள்ளைகளுடைய இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஊட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வயதுகளை அடிப்படையாக வைத்து அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். அதற்காக நம்முடைய மீடியாக்களை பயன்படுத்துவோம். அதற்காக நேரங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். இளைஞர்கள் வேலைக்கு போகக்கூடியவர்களிடத்தில் நாங்கள் சொல்லலாம், உங்களுக்கு சனிக்கிழமை இரவைக்கு ஒரு இரவு முழுமையாக உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்ட சஹருடைய ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று நம்முடைய பொருளாதாரங்களை எல்லாம் அதற்கு கொஞ்சம் செலவழித்து நல்ல கல்வியை, நல்ல சிந்தனைகளை மூட்டி இந்த ரமலானிலிருந்து வெளியிலே போகின்ற நேரம் நல்ல கல்வி அறிவோடு நல்ல சிந்தனையோடு வெளியேறக்கூடிய நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவோம் ஈமானுடைய விடயத்தில். அதே நேரத்தில் முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதரை காட்டக்கூடிய அந்த நிலைமைகளை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவோம். அடுத்து இரவுகளுடைய விடயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்போம். நல்ல நண்பர்களுடைய விடயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஸ்பெஷலாக இந்த மொபைல் போனுடைய யூசேஜ் என்பதும் அதிகமாகக்கூடிய காலமும் இந்த ரமலானுடைய காலம்தான். என்ன சும்மாவே இருக்கிறது, சும்மா இருக்கிறதுனால ஃபோனை கையில் தூக்கி ஃபேஸ்புக்கை கிண்டிட்டு இருக்கிறது, இன்ஸ்டாகிராமுக்கு கிண்டிட்டு இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் முழுமையாக அதிலிருந்து வெளியாக்கி கையிலே குர்ஆனை கொடுக்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி விடுங்கள்.
அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துங்கள். குர்ஆனிலே டார்கெட் கொடுங்கள், அதற்கு ஏதாவது ஒரு கிஃப்டை கொடுங்கள். இந்த மாதிரியான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதன் மூலமாக பிள்ளைகள் இந்த ரமலானில் ஒரு நல்ல ஒரு சூழலில் வைத்து அந்த சூழலிலிருந்து விடுபடக்கூடிய பிள்ளைகளாக, அதாவது வெளியேறக்கூடிய ரமலானிலிருந்து வெளியேறக்கூடிய பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆக்குவதற்கு, நம்முடைய இளைஞர்களை ஆக்குவதற்கு, யுவதிகளை ஆக்குவதற்கு நம்முடைய முயற்சிகளை செய்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய முயற்சிகளை கபூல் செய்து அல்லாஹு தஆலா அந்த முயற்சிகளை லேசாக்கி தந்து நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த போதைப் பொருளுடைய பாவனையிலிருந்து நம்முடைய இளைஞர்களை காப்பாற்றி அல்லாஹு தஆலா அவர்களுடைய வளமான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.